முன்னாடி உள்ள வீடியோவில் அந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட பவுண்ட்ரி என்ன மாதிரி செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதே விஷயத்தை கூட இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இனி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் அண்ட் கோல்டு முடிஞ்சால் நிஃப்டி இதோட டெய்லி அந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை வந்து அடுத்தடுத்த நம்ம இது வரைக்கும் படித்த விஷயங்களை நம்ம வந்து ஓரளவு ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்ம வாய்ப்பு இருந்தால் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நேற்றே சொன்னேன், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸு 15 மினிட்ஸு 1 ஹவர் இதுதான் வந்து ஒரு ட்ரேடருக்கு. 5 மினிட்ஸுங்கிறது ஷார்ட் டேர்மு, 15 மினிட்ஸுங்கிறது லாங் டேர்மு, சாரி மிட் டேர்ம், 1 ஹவருங்கிறது லாங் டேர்ம். இதுதான் ஒரு ட்ரேடுக்கு உண்டான பவுண்ட்ரி. இதுதான் டைம் ஃப்ரேம்ஸு. இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து இதோட ஓவரால் பவுண்ட்ரிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டே, வீக்கு, மந்த்து இதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பவுண்ட்ரிஸ். பெரும்பாலும் அந்தந்த பவுண்ட்ரிஸ் தான் மார்க்கெட் வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்போ நான் நேற்று 1 ஹவருக்கு நான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன ட்ரா பண்ணேன், அல்டிமேட்டாக நேற்று 1 ஹவர் இங்கே இருக்குல்ல, இந்த லோவிலேருந்து ஹை எங்கே இருந்துச்சோ அந்த ஹைக்கு நான் மார்க்கெட் வந்து கனெக்ட் பண்ணி அந்த பார்ட் தான் நான் பிரித்து காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 ஹவரோட கவனிங்க. இது 25, 50, 75, 100. அப்போ 0 to 50 அது வந்து ஷார்ட் டேர்மு, 50 to 75ங்கிறது மிட் டேர்ம், 75, 100ங்கிறது தான் லாங் டேர்ம். இப்போ 1 ஹவரோட லாங் டேர்ம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் கவனிங்க, இப்போ 0 to 25 வரைக்கும் போயிட்டு, சார் நம்ம நேற்று காலையில் ஒரு 8:30 மணி 9 மணிக்கு இப்படி இந்த இடத்துல தான் நம்ம மார்க்கெட் பார்த்துட்டு இருந்தோம். 20ஆம் தேதி காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இடம் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த இடம் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், இப்போ 1 ஹவரோட மார்க்கெட் வந்து இப்போ 25லேருந்து 50 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த 50ங்கிறது தான் முக்கியமான டிசிஷன் எடுக்கிற பிளேஸு. ஸோ மற்றதெல்லாம் பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 0 to 50ங்கிறது ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி, 50 to 75 மிட் டேர்ம், 75 to 100ங்கிறது லாங் டேர்ம் பவுண்ட்ரி. அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் என்னென்னா, இது 1 ஹவருக்கு அப்புறம் என்ன இருக்குது, 4 ஹவர் இருக்குது. அப்போ 4 ஹவருக்கு ட்ரா பண்ணோன்னா, அதோட ஹையர் லோவை ட்ரா பண்ணோன்னா, ஸோ அதோட பவுண்ட்ரி வந்து நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் நேற்று அப்போ 15ல் என்ன இருந்துச்சு, அப்போ கவனிங்க, இங்கே போகிற மார்க்கெட்டை அப்போ 25, 15 இப்படி மேலே போயிட்டே இருக்கணும். அப்படி இந்த 50 போக முடியாமல் இல்லை 25 போயிட்டு மார்க்கெட் திரும்பிச்சுன்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த லோவை உடச்சி புதுசாக லோ வைக்கும். இந்த மொத்த வி பேட்டர்னையும் உடச்சி கவனிங்க, இதுதான் மொத்த வி பேட்டர்ன் இங்கேருந்து இங்கே வரைக்கும். இதோட 25 போகுது, 50 போக முடியாமல் மார்க்கெட் திரும்புது அப்படின்னா இந்த லோ வரைக்கும் வரலாம். இந்த லோ உடச்சுன்னா புதுசாக லோ வச்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த புதுசாக வைக்கிற லோ வந்து எது வரைக்கும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரி, ஒன்று இங்கே போகிற மார்க்கெட் மேலே மேலே போகணும். இப்போ இந்த ஹை அண்ட் லோக்கு இதுதான் 15 மினிட்ஸில் நான் நேற்று வரைஞ்சேன். 15 நிமிஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். ஃபஸ்ட்டு டைம் புரியாது. அப்போ நேற்று 15 மினிட்ஸ்க்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் நேற்று வரைஞ்சிருந்தேன். அப்போ இந்த போகிற மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த 50 போகணுன்னா திரும்பி கீழே இருக்கு இல்லையா 50, இந்த 50ங்களாம் முக்கியமான பவுண்ட்ரி. அப்போ இந்த 50யை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நேற்று காலையிலேயே சொன்னேன் நான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 20ஆம் தேதி 8:45 மார்க்கெட் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இந்த வீடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நேற்று சொன்னேன், இப்படி போகிற மார்க்கெட் திரும்பி அதிகபட்சம் வந்தால் இந்த 50 வரைக்கும் வரலாம். 50 வரைக்கும் வந்துட்டு விக்கு வச்சு அப்படியே மேலே போயிடணும். அப்படி போக முடியாமல் வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சது அப்படின்னா இதோட பேஸுக்கே வந்துடும். பேஸுனா இந்த 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 பேஸுக்கே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்திருக்கு. கரெக்டாக? சரி, அப்போ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ மேலே போகும் அப்படின்னா என்ன பண்ணணும், கவனிங்க, இப்போ இந்த ஹை அண்ட் லோவுக்கு ட்ரா பண்ணணும். இன்னையோட 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ இது தானே, இதுக்கு ட்ரா பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இன்றைக்கி மேலே போகிற மார்க்கெட்டு இந்த 50யை உடச்சி மேலே அவுட்ரு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த லோவை உடச்சி புதுசாக கீழே தான் வரும். அப்போ புதுசாக கீழே வரணும்னா எங்கே வரைக்கும் வரணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 ஹவர்னு நான் வரைஞ்சிருக்கேன். 1 ஹவருக்கு கீழே லோ இல்லை. அப்போ என்ன போகணும், ஆட்டோமேட்டிக்காக புது பவுண்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு கவனிங்க, இப்போ இதில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டா போதும். நான் எனக்கு கிட்டத்தட்ட 2 சேம் ஹை அண்ட் லோ தான். அப்போ புதுசாக இது கீழே எங்கே போகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 4 ஹவர், இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் கீழே என்ன இருக்குது, எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குது. எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 ஹவரில் இந்த சார்ட்டில் இப்போ ரீசெட் பண்ணி வச்சா மேலேயும் ப்ரைஸ் முடிஞ்சிருச்சு, கீழேயும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே 1 ஹவர் சார்ட் கிடையாது. ஐ மீன் சார்ட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 ப்ரைஸை டச் பண்ணிருச்சு. நான் சொன்னேன் லோயர் பவுண்டரியை டச் பண்ணிருச்சு. அப்போ இதுக்கு மேலேன்னா அடுத்து எக்ஸ்டென்ஷன்னா மார்க்கெட் எதை ஃபாலோ பண்ணும், 4 ஹவர்ஸாக ஃபாலோ பண்ணும். இப்போ 4 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க.
அதை ரீசெட் பண்ணுங்கள். 4 ஹவர்ஸில் கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஹையர் லோ எங்கே இருக்குது, 4 ஹவர்ஸ்லையும் இங்கே தான் இருக்குது. கவனிங்க, 4 ஹவர்ஸ்லையும் சேம் இதே இதில் தான் இருக்குது. அப்போ அடுத்து என்ன ஃப்ரேம் இருக்குது, அடுத்து 1 ஹவர். கவனிங்க, 4 ஹவருக்கு அப்புறம் டே. அந்த டேயோட இப்போ அல்டிமேட்டாக லோ இங்கே இருக்குது, அல்டிமேட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட் எதை ஃபாலோ பண்ணணும்னா கவனிங்க, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். டேயோட 50 இந்த இடத்துல இருக்குது. அப்போ பாருங்கள், 4 ஹவரோட பேஸ் இந்த இடத்துல தான் இருக்குது, 1 ஹவரோட பேஸும் இந்த இடத்துல தான் இருக்குது, டேயோட 50% லைனும் இந்த இடத்துல தான் இருக்குது. டேயோட 50% பாருங்கள் இந்த இடத்துல தான் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் 50% லைன் வந்து எப்போவுமே முக்கியமான லைனு. அப்போ அந்த 50% லைனில் தான் டிசிஷனே எடுப்பாங்க. மார்க்கெட் அதை விட கீழே பையர் கொண்டு போகிறாங்களா இல்லை செல்லர் அதை விட கொண்டு போகிறாங்களான்ற அந்த டிசிஷனே வந்து அதுக்கு கீழே தான் எடுப்பாங்க, அந்த இடத்துக்கு தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதில் தெரியுதா, 1 ஹவரோட சப்போர்ட் அந்த ஜோன், ஷார்ட் டேர்ம் ஜோனா மிட் டேர்ம் ஜோனா அது தனித்தனியாக நீங்கள் பார்க்கணும். அந்த ஜோனும் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் 4 ஹவரோட ஜோனும் இங்கே தான் இருக்குது, 1 ஹவர் ஜோன் இங்கே தான் இருக்குது, 4 ஹவர் ஜோன் இங்கே தான் இருக்குது. டேயோட 50னா என்னது, 0 to 50ங்கிறது ஷார்ட் டேர்ம் ஜோன், ஷார்ட் டேர்ம் ஜோனும் இங்கே தான் இருக்குது. அப்போ இதை மார்க்கெட் உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% இதை உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியே இல்லை. 40% மட்டும்தான் இது கீழே உடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா இந்த இடத்துல 3 சப்போர்ட் இருக்குது. 1 ஹவரோட சப்போர்ட்டு, 4 ஹவரோட சப்போர்ட்டு, டேயோட 50% சப்போர்ட். 50% ஈக்குவலன் டு ஸ்ட்ராங் பிளேஸ் தான். நான் எப்போவுமே சொன்னேன் 50%ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் பிளேஸு. சரியா? அப்போ மார்க்கெட் மேலே போகணுன்னா என்ன பண்ணணும், கவனிங்க, மார்க்கெட் மேலே போகணுன்னா அதான் நான் இங்கே சொன்னேன். இப்போ நீங்கள் மறுபடி 15 மினிட்ஸ்க்கு போயிடுங்க. 15 மினிட்ஸ்க்கு போனீங்கன்னா இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது, மேலே போகணுன்னா இந்த 50% லைனை உடைச்சு போகணும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இமீடியட்டாக இந்த 50% மார்க்கெட் இப்படி உடச்சி இப்படி மேலே போய் அவுட் சைடு வச்சா மட்டும்தான் அடுத்த 50% எங்கே இருக்குது, இந்த ஏரியா, இதுக்கு மேலே உள்ள 1 ஹவரோட 50%, 4 ஹவரோட 50%, டேயோட 50%லாம் போக முடியும். அப்போ 5 மினிட்டோட 50% தாண்டலை, 15 அதெல்லாம் ஷார்ட் டேர்ம். ஒரு ஷார்ட் டேர்மோட 50% மார்க்கெட் பிரேக் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே உடைச்சு புதுசாக கீழே இருக்கிற சப்போர்ட்டோட 50%, அதாவது ரெசிஸ்டன்ட்டோட 50% உடைக்க முடியலன்னா மார்க்கெட் எங்கே வரணும், சப்போர்ட்டோட 50% வந்துடும். அப்போ அந்த சப்போர்ட்டோட 50% தான் என்ன இருக்குது, 1 ஹவர்லையும் கவனிங்க, 1 ஹவர்லையும் ஆல்ரெடி இந்த 50% லைன் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது, இதுக்கு கீழே தான் இருக்குது. 4 ஹவர்லையும் கவனிங்க, நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். 4 லெவலையும் 50% எங்கே இருக்குது, இந்த ஹை அண்ட் லோ, ஹை இங்கே இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு, லோ இங்கே இருக்குது. அப்போ 4 ஹவர்லையும் 50% எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. இது 1 ஹவர், கவனிங்க, இது 1 ஹவர், இது 4 ஹவர், இது 15 மினிட். அப்போ இன்னைக்கு போகிற மார்க்கெட் இப்போ கரண்ட் மார்க்கெட் போய் இந்த இடத்துல இருக்குது, தெரியுதா, இந்த இடத்துல இருக்குது. எப்போ மார்க்கெட்டு இன்னைக்கு போகணுன்னா முதல்ல இம்மீடியட்டாக ஷார்ட் டேர்மில் இதையும், மிட் டேர்மில் இதையும், லாங் டேர்மில் இதையும் உடைக்கணும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கீழே அதுக்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேயோட தான் இருக்குது. அப்போ தெரியுதா, அப்போ டேயோட தான் இருக்குது. அப்போ டேயோட பக்கத்தில் இருக்குது, மற்றது எல்லாமே தூரத்தில் இருக்குது. அப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, ஒரே ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து அதிகபட்சம் நல்லாவே இறங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து ரீட் பண்ணணும். முதல்ல பவுண்ட்ரி தான். இதெல்லாம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கா, இல்லை, 100% கிடையாது. அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தெரியாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இடத்துல தான் ட்ராப் வைப்பாங்க. ட்ராப்னா பொறி, எலிக்கு எப்படி பொறி வைக்கிறாங்க, ஒரு கருவாடை கொண்டே வச்சா எலி வந்து மாட்டுதா, அதே மாதிரி தான் அந்த இடத்துல தான் பொறி வைப்பாங்க. அவனுக்கு தெரியும், ஓ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்றத எல்லாரும் பார்த்து இந்த இடத்துலலாம் வந்து பை பண்ணுவாங்க. அப்போ 2 கேண்டில் ஏற்றுற மாதிரி ஏற்றி மற்ற பேரையும் ஆசை காட்டி உள்ளே இழுத்து போட்டு கீழே பயம் காட்டி ரொம்ப வேகமாக கீழே கொண்டு போய் அடுத்த பவுண்ட்ரியில் அடுத்த ஜோனில் வச்சு அங்கே மொத்த பேரையும் மொட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து மேலே மறுபடியும் வரும். இப்படி தான் வாழ்க்கை முழுதும் மார்க்கெட் வந்து இப்படி தான் பண்ணணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஜோனை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா, ஜோனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இன்னையோட பவுண்டரியை கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சாரி. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஒரு சார்ட்டை எடுத்துக்காங்க, அந்த சார்ட்டை வந்து அதோட ஓவரால் ஹை அண்ட் லோ இருக்குது. அப்போ அந்த ஹை அண்ட் லோவை கனெக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு ஜோனாக பிரிக்கிறீங்க. அப்போ 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு கனெக்ட் பண்ணேன். அப்போ என்ன அர்த்தம், 5 மினிட்ஸோட ரொம்ப முக்கியமான ப்ரைஸ் லைன் எது, அந்த இடத்துல தான் டிசிஷன் எடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும்
50% வந்து இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. அப்போ மார்க்கெட் இன்னைக்கு மேலே போனால் ஷார்ட் டேர்மோட ரெசிஸ்டன்ஸே எந்த இடத்துல வரைக்கும் இருக்குது, இந்த இடம் வரைக்கும் இருக்குது. சரி, அப்போ அடுத்த ஃப்ரேம் என்னது, எக்ஸ்டென்ஷன். அப்போ இதை தாண்டி மேலே போனால் எங்கே போகும்? அப்போ கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த 0 to 50 அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம், 5 மினிட்ஸுங்கிறது ஷார்ட் டேர்மு, 15 மினிட்டுங்கிறது மிட் டேர்மு, 1 ஹவர்ங்கிறது லாங் டேர்மு. மார்க்கெட் 1 ஹவர் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஷார்ட் டேர்ம் என்ன வரும்? 1 ஹவருங்கிறது ஷார்ட் டேர்மாகவும் 4 ஹவருங்கிறது மிட் டேர்மாகவும் டேங்கிறது லாங் டேர்மாகவும் மாறும். ஆனால் மார்க்கெட் வந்து இப்படி அடுத்தடுத்த ஃப்ரேமெல்லாம் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் போகாது. மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகியே தீரும். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்துச்சுன்னா மேலே போயிடும், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துன்னா கீழே போயிடும். இரவு பகல் மாதிரி, இரவு பகல் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிமாண்டு அது வந்து சப்ளையில் போய் முடியும், ஓவர் சப்ளை ஓவர் டிமாண்டில் போய் முடியும். இது ரெண்டும் ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி. இதை எந்த கும்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மார்க்கெட்டை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாலும் அவனோட லாபம் வந்தோடனே மார்க்கெட்டை விட்டுட்டு தான் போவான். அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட்டோட வெயிட்டேஜ் அதிகமாகி மறுபடியும் மார்க்கெட் பழையபடி அதோட பேஸுக்கு வரதான் செய்யும். இந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லாமல் யாரோட கட்டுப்பாட்டிலையும் வைக்க முடியாமல் அது பாட்டுக்கு தன்னிச்சையாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இது வந்து 5 மினிட்டோட இந்த 0 to 50ங்கிறது ஷார்ட் டேர்ம், இந்த 50 to 75ங்கிறது மிட் டேர்ம். அதாவது ஷார்ட் டேர்மோட ஷார்ட் டேர்ம், ஷார்ட் டேர்மோட மிட் டேர்ம். 5 மினிட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் தானே, அது மாதிரி ஷார்ட் டேர்மோட லாங் டேர்ம். இந்த ஏரியா தான் 5 மினிட். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கவனிங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து 15 மினிட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கோங்க. சார்ட்டை நல்லா இப்படி இந்த ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படி ரீசெட் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே லோ இருக்கோ அந்த லோவில் இருந்து கவனிங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச லோ எங்கே இருக்கோ அந்த லோவில் இருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ அந்த ஹையோட கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். இது பெரிய விஷயம்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே 2 ப்ரைஸு டாப்பு, கீழே 2 ப்ரைஸு பாட்டம். இதுதான் ஓவரால். நீங்கள் உட்காந்துட்டு மார்க்கெட்டை இன்னும் நுணுக்கமாலாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல மார்க்கெட் வந்து அவுட்லைனாக பாருங்கள், ஓவரால் பாருங்கள். மார்க்கெட்டை முதல்ல தூரமாக இருந்து பார்க்கணும். ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா குழப்பமாக தான் இருக்கும். முதல்ல அவுட்லைனாக பாருங்கள். ஓ, அவுட்லைனாக இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ 15 மினிட்ஸ் அடுத்து வந்து பாருங்க. அப்போ 15 மினிட்ஸில் நமக்கு 2 விஷயம் தெரியுது. அப்போ 15 மினிட்ஸோட 50% இங்கே இருக்குது, 5 மினிட்டோடது. 15 மினிட்டோட 50% இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட்டோட பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. இது ஷார்ட் டேர்மோட 50% ப்ரைஸு, இது மிட் டேர்மோட 50% ப்ரைஸு. இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவுண்ட்ரி கிடைக்குது. அப்போ இந்த பவுண்ட்ரி இன்னைக்கு மார்க்கெட் உடைச்சா மட்டும்தான் மேலே போக முடியும், இல்லைன்னா சர்வசாதாரணமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இப்படி வர்ற மார்க்கெட் இப்படி போயிட்டு எட்டி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி கீழே வரும். அப்படி கீழே வரும்போது என்ன ஆகுன்னா இந்த ஹை அண்ட் லோ இதோட 50% பவுண்டரியை மார்க்கெட் உடைக்கக்கூடாது. உடைச்சிச்சுன்னா இந்த பேஸுக்கே வந்துடும். அப்படிதான் நான் சொன்னேன், இந்த 50யை உடைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். உடைச்சா பேஸுக்கு வந்துடும் சொன்னேன். உடச்சி இங்கே அவுட் சைட் கேண்டில் போடுச்சு, பேஸுக்கே வந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து அவுட்லைனாக ரீட் பண்ணிக்கணும். அது எந்தெந்த ஜோனுக்கு போகுது அப்படிங்கிறத பார்த்து 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 முடிவு எடுக்கணும். சும்மா நீங்கள் 5 மினிட் சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு 5 மினிட் சார்ட் போட்டு தான் மார்க்கெட் போகும். நமக்கு தான் 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 1 ஹவர். ஒரு ப்ரைஸு ₹1 இறங்குச்சுன்னா அது 1 மினிட் சார்ட்ல இருந்து வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட் வரைக்கும் அந்த ₹1 எல்லாத்துலேயும் தான் இறங்கியிருக்கும். ₹1 ஏறிச்சுன்னா எல்லாத்துலேயும் தான் ஏறி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது எந்த ஜோனில் இருக்குது. நான் நேற்று சொன்னேன் 9 விதமான ஜோன் இருக்குது ஒரு ட்ரேடருக்கு. ஷார்ட் டேர்மில் 3 ஜோன் இருக்குது, மிட் டேர்மில் 4 ஜோன் இருக்குது, அதுக்கப்புறம் லாங் டேர்மில் 4 ஜோன் இருக்குது. இந்த மாதிரி 9 விதமான ஜோன்லையும் முதல்ல மார்க்கெட் எந்த ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது பார்த்துட்டு அந்த 9 விதமான ஜோனுக்கு தகுந்த மாதிரி பெரிய ட்ரேடர்ஸ் வந்துட்டாங்களா, பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல ஜோன் எந்த ஜோனில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது அந்த ஜோனில் பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, ஏன்னா அவன் தான் வந்து மார்க்கெட்டை தள்ள முடியும், மூவ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அவன் வந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். மூணாவது அந்த ஜோனுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். உங்களோட கேபிட்டல் எவ்வளவோ அதை அந்த ஜோனுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஜோனுக்கு தகுந்த மாதிரினா என்ன? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க. வெள்ளி சனி கூட்டமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணி வைக்கணும். செவ்வாய்க்கிழமை கூட்டம் இருக்காதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி வைக்கணும். செவ்வாய்க்கிழமை அதிகமாக தயாரித்து வச்சிங்கனாலும் அது வேஸ்ட்டு தான். வெள்ளிக்கிழமை குறைவாக பண்ணாலும் அது உங்களுக்கு லாஸ் தான். இப்போ இந்த மாதிரி தெரியுது இல்லையா? இதுதான் பிஸ்னஸோட ஜோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பிஸ்னஸ் என்ன சொல்கிறது, அந்த மார்க்கெட்டோட கிளாரிட்டி இல்லை பிஸ்னஸோட அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அது எந்த ஜோனில் இருக்குது, அதோட கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். சீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ வீக் சீசன், டல் சீசனாக இருக்குது. இப்போ ஊட்டிலலாம் பயங்கர டல் சீசன், எக்ஸாம் நடந்துட்டு இருக்கனால யாருமே வர்றதில்ல, கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் கிளைமேட். மார்க்கெட்டோட கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொன்னாலே ஹோட்டலுக்கு
இன்னைக்கு கூட்டம் இருக்குன்னா அதிகமாக இது பண்ணி வைக்கணும். அதெல்லாம் எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதனால தான் புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஒரு 6 மாதத்துல தொழிலை இழுத்து மூடிட்டு போயிடுறது. எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த நாளில் இன்னைக்கு கூட்டம் இருக்கும், இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு இவ்வளோ நான்வெஜ் சாப்பிடுவாங்க, இவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள், இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா பிஸ்னஸில் உள்ளவங்க? அதே மாதிரி தான் நீங்கள் முதல்ல எந்த ஜோனில் இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா எல்லா இடத்துலையும் சும்மா நான் மொட்டையாவே பண்ணிட்டு இருப்பேன்னு பண்ணக்கூடாது. அந்த ஜோனை பார்க்கணும். ரெண்டாவது அந்த ஜோன்ல பெரிய பணக்காரன் வந்துட்டான்னு அதை பார்க்கணும். பெரிய பணக்காரன் வந்தா தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அவனுக்கு எதிரா நீங்க போனீங்கன்னா உங்களை சோழியை முடிச்சிருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் வாழை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போறதுக்கு வழி என்னவோ நீங்க கிடக்கிற மார்க்கெட்ல கிடக்கிற சில்லறையை அள்ளிட்டு வரலாம். அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப 1,00,000 வச்சு சாதாரண ரீட்டைலர் என்ன ட்ரேட் பண்றாங்களோ, நாங்க 1,00,000 வச்சுட்டு அதுல 10,000 20,000 தான் ட்ரேட் பண்ணுவோம். அந்த 1,00,000 வச்சுக்கிட்டு அவன் என்ன லாபம் எடுக்கிறானோ, மொத்தத்தில் லாபம் எடுக்க மாட்டான், அது வேற விஷயம். அவன் எவ்வளோ எடுக்கிறானோ, நாங்க அதே 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவன் எடுக்கிற லாபம் மாதிரி 5ல இருந்து 7 மடங்கு எடுத்துருவோம். ஏன்? நாங்க கரெக்டான அந்த ஜோன் பாக்குறோம், பெரிய பணக்காரன் வந்துட்டானான்னு பாக்குறோம், அதுக்கப்புறம் அந்த ஜோனுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டை போடுறோம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பண்றது இல்லை. இந்த மாதிரி 3 விதமான விஷயங்கள் மார்க்கெட்ல பண்றதுனால தான் எங்களுக்கு வந்து பாருங்க வெறும் 52 நாள்ல 47% ரிட்டர்ன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரேடுல 52 நாள்ல 47% ரிட்டர்ன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் முடியிருக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அப்ப எவ்வளவு % ரிட்டர்ன் எடுப்போம்? நாங்க லாஸ்ட் இயர்லாம் எடுத்த ரிட்டர்ன்லாம் நான் ஓப்பன் மீடியால சொல்லவே மாட்டேன். சொன்னீங்கன்னா நீங்க மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவீங்க. தண்ணியை தெளிச்சு தான் உங்களை எழுப்பணும். அதான் நான் சொல்றேன் இல்லையா, மார்க்கெட்ல 99% பேர் தோத்து தான் போறாங்க. அப்ப 99% பேர் தோத்து போற இடத்துல எவ்வளவு லாபம் இருக்கும்? இந்த மாதிரி யோசிங்க. ஐயோ, 99% பேர் மார்க்கெட்ல தோத்து தான் போறாங்க, நம்ம எல்லாம் எப்படிங்க ஜெயிக்க போறது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி ஏழைகள் தான் அப்படி நினைப்பாங்க. பணக்காரன் எப்படி நினைப்பான்? ஒரு பணக்காரன் அதுல உள்ள வாய்ப்புகளை பார்ப்பான். ஒரு ஏழை வந்து என்ன பண்ணுவான்னா அதுல உள்ள தடைகளை பார்ப்பான். அதனாலதான் ஏழை ஏழையாவே இருக்கான், பணக்காரன் பணக்காரனாவே இருக்கான். இந்த ஊர்ல எவனுமே செருப்பு போடல அப்படிங்கிறத வாய்ப்பா பாக்குறவன் என்ன சொல்றது, ஒரு பெரிய பணக்காரனை மாறிடுவான். இந்த ஊர்ல ஒரு வயசு செருப்பு போட மாட்டாங்க, இங்க போய் கடை வச்சு என்னங்க பண்றது அப்படின்னு தடையா பாக்குறவன் அவன் பிசினஸே ஆரம்பிக்கவே மாட்டான். அப்ப எல்லாத்துலயும் உள்ள ஒரு வாய்ப்புகளை பாருங்க. நான் அதைத்தான் சொன்னேன். 99 எனக்கு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 18 19 வயசு. அப்போ அந்த யங் ஏஜ்ல வரும்போது நான் 12th முடிச்சுட்டு சிஏ ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சதோட எனக்கு எங்க ஆடிட்டர்ஸ் வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணி என்ன சிஏ படிக்க கூட்டிட்டு போயிட்டாரு. அப்போ நான் படிக்கும்போது அப்போ 17 வயசு 19 வயசு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது அங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, வயசானவங்க 60 பேர் 70 வயசு 80 வயசு. அப்படி பார்க்கும்போது அவங்களாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. நான் எங்க ஆடிட்டர்ஸ்க்காக தான் அவரோட கிளைண்ட்டோட இதெல்லாம் மேனேஜ் பண்ணாரு. நான் அங்கே போய் அந்த பிசிக்கலா டாக்குமெண்ட் வரும், அதை வாங்கி நோட்ல எழுதுற வேலை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. பகல்ல அந்த வேலை பார்ப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்ல ஏடிஎம் வாட்ச்மேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். ஸோ அப்போ அங்கே போய் நான் உட்காந்துருப்பேன். அப்போலோ சிந்தூரி, இப்போ அப்போலோ சிந்தூரி கிடையாது. அப்போ இருந்த புரோக்கர் வந்து அப்போலோ சிந்தூரி, அப்போலோ ஹாஸ்பிட்டலோட புரோக்கர். அப்போ இப்போ இருக்கிற அந்த எந்த புரோக்கர்லாம் அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் நான் மார்க்கெட்டுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஹைஃபை பீப்புள் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருப்பாங்க. நான் சொல்றேன் 25 26 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ அப்போலோ சுந்தரி புரோக்கர்ல போயிட்டு நான் அந்த கோடம்பாக்கம் பிரான்ச்சில் உட்காந்துருப்பேன். அப்போ உட்காந்துருக்கும் போது எல்லாமே ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, ரொம்ப பிக் ஷாட்ஸ், எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். அவங்களாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க. நான் ஒரு 17 18 அதிகபட்சம் ஒரு 19 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே இருக்கும். அப்போ அந்த வயசுல போயிட்டு நான் அங்கே உட்காந்துருக்கும் போது என்ன நினைப்பாங்க, எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. நிறைய பேர் எனக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க. தம்பி ஏப்பா இதெல்லாம் வந்து இந்த வயசுல நீ வர்ற, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, 99% பேர் தோத்து தான் போவாங்க, ஜெயிக்கிறதா ரொம்ப அபூர்வம் தம்பி. மார்க்கெட்ல பெரிய பெரிய ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய ட்ரேடர்னு கூட சொல்ல தெரியாது. அவங்க நினைப்பாங்கன்னா ஆப்ரேட்டர் ஏமாத்திடுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. டெய்லி இதே வார்த்தையை என்ன பார்க்குற ஆள் ஃபுல்லாக இதே சொல்லும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு அடிமை கிடைச்சா வச்சு செஞ்சிருவாங்க இல்லையா. எனக்கு அது வேலை கிடையாது அவங்க சொல்றதெல்லாம் கேட்க. அப்போ நான் இப்படி டெய்லி சொல்லும் போது நான் ஒரு நாள் யோசிச்சேன், எவனை பார்த்தாலும் 99 பேர் ஏமாத்திடுவாங்க, 99 பேர் பணத்தை விட்டு போயிடுவாங்க, பணத்தை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்களே. அப்போ அந்த பணம் எல்லாம் யாருக்கோ போகுது இல்லையா? 100 பேர் ஒரு தொழிலுக்கு வர்றான், 99 பேரோட பணம் வந்து யாரோ ஒருத்தனுக்கு போகுதுன்னா அப்ப எவ்வளவு சம்பாதிப்பான் அவன் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அவங்க அதே பேச்சை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 99 பேர் பணத்தை விட்டு போறான், 99 பேர் பணத்தை விட்டு போறான்னு அதை மட்டுமே பார்த்தாங்க. நான் அன்னைக்கு யோசிச்சேன், அந்த ஒரு நபர் வந்து அந்த 99 பேரோட காசை எடுக்கிறான்னா அப்ப அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் அந்த மார்க்கெட்ல. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு அந்த ட்ரேடிங் ப்ரோக்கர்ட்டே இந்த ஒரு பிரான்ச்லேயே வந்து இவங்க ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் பிஸ்னஸ் பண்றாங்களா, அப்போ எவ்வளோ லாபம் போகும் அப்போ இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அப்படின்னு நான் அன்னைக்கே யோசிச்சேன்.
அப்போ யோசிச்சதுனால தான் நான் என்ன பண்ணேன், அவன் எப்படி லாபம் எடுக்கிறான் அப்படிங்கிறத அவங்களோட ஆங்கிள் இருந்து ஒவ்வொரு விஷயமா சின்ன சின்ன விஷயமா சின்ன சின்ன விஷயமா அவன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவானா, அவன் என்ன பண்ணுவான், அவனோட சிஸ்டம் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு யோசிச்சு அந்த விஷயங்கள் எல்லாம் நான் முதல்ல ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் சொன்னேன்ல, நான் முத இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது வெறும் 700 ரூபா வச்சு தான் வந்தேன். அந்த 700 ரூபாயும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துலயே காணாம போச்சு. புரியுதுங்களா? அப்ப என்னாச்சு, அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபண்ட் இல்லையா, ஃபண்டும் கிடையாது வச்சு பண்றதுக்கு. எங்க ஆடிட்டர்ஸுக்காக நான் ஒரு அந்த இதை வருவேன், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் டெய்லி ஒரு இந்த ஸ்டாக் வாங்கியிருக்காரு. அப்பெல்லாம் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். புரியுதுங்களா? எவனை பார்த்தாலும் அதை தான் வாங்குவாங்க. ஸ்விஃபி அப்படின்ற ப்ரௌசிங் சென்டர்லாம் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இதெல்லாம் வாங்குவாங்க. நான் ஆடிட்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த இது லெஜர்லாம் வந்து நான் என்ட்ரி போடுவேன். இதுதான் என்னோட வேலை பகலில். ஏன்னா எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்போ என்ட்ரி போடுவேன். எனக்கு மேலே சிஏ படித்த அந்த ஸ்டூடெண்ட்லாம் அவங்க இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தான் அந்த ஆஃபீஸில் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சின்ன பையன். அப்போ அந்த சின்ன பையனால என்ன யாருமே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த புரோக்கர் ஹவுஸில் உட்காந்துட்டு கிளைண்ட்டோட அந்த லெஜரை வாங்கி, அப்போ ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட்டாக தான் வரும், கொரியரில் தான் வரும். இன்னைக்கு வாங்கினா 2 நாள் கழிச்சு கொரியரில் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வரும். அதை எடுத்து போய் நோட்டில் என்ட்ரி போடணும். இப்போ அதனால நான் தான் ரொம்ப ஜூனியர் அப்படிங்கிறதுனால என்ன தான் அந்த வேலைக்கு அனுப்புவாங்க. யாருமே ஒரு ஏன்னா அவங்களாம் இன்டர் முடிச்சு இன்டர்லாம் பாஸ் பண்ணி ஆர்டிகல்ஸில் உள்ளவங்க அவங்க போக மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க ஆஃபீஸில் உட்காந்து டிரான்சாக்ஷன் என்ட்ரி போடுறது, லெஜரில் என்ட்ரி போடுறது, கிளைண்ட்டோட அந்த பேலன்ஸ் ஷீட் ரெடி இந்த மாதிரி வேலைகளில் பிஸியாக இருப்பாங்க. அப்போ நான் போய் அங்கே உட்காருவேன். அப்போ எங்கள் ஆடிட்டர்ஸ் வந்து அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணுவார். அப்போ அவர் அடிக்கடி இன்னைக்கும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை கூப்பிட்டு அடிக்கடி சொல்லுவார், நீ அதாவது நான் ஏதாவது திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஏதாவது சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நீ சொல்கிறது சரியாகவும் இருக்கலாம் தம்பி, தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் நீ எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அங்கே எனக்குன்னு ஏதாவது ஒன்று தோணும் இல்லையா, அதை நான் யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும், அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவர் என்கிட்ட பேசுகிறதே எப்போ தான் பேசுவார். அவர் ரொம்ப சீனியர் பர்சன். புரியுதா? அப்போ பேசும்போது சார் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்வத்தில் வளருவேன். இந்த மாதிரி இருக்குது சார், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி பண்ணணும் சார், அப்படி பண்ணணும் சார் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா சிரிச்சுட்டு, தம்பி நீ எது பேசுகிறதாலும் ஜெயிச்சுட்டு பேசு, இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சுட்டு பேசு. நீ ஜெயிச்சினா பேச வேண்டியது கூட இல்லை, உன்னை பார்த்து நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை உட்காந்து ஏன் எப்படி எதனால அவங்க பணம் சம்பாதிக்கிறான், பெரிய பணக்காரன் எப்படி சம்பாதிக்க முடியுது, எல்லாரும் தோத்து போறேன்றாங்க, அப்போ அவன் மட்டும் தோக்காம எப்படி பண்றான்? அப்போ ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தானே ஒரு நகைக்கடையும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு பேங்க்ல டாலரும் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தானே கீழே ஏறுது மேலே இறங்குது. இதே ஸ்டாக்கை வாங்கி வைக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் தொழிலாக தானே பண்றாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி லாபம் வருது? அப்போ அவங்க யாரும் தூக்கு போட்டு சாகுறது இல்லையே, நம்ம ஆளுங்க மட்டும் ஏன் இதை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, லாஸ் ஆயிருச்சு, அதாயிருச்சு இதாயிருச்சுன்னு இதில் உள்ள நெகட்டிவ் எல்லாம் ஏன் இவங்களை மட்டும் பாதிக்குதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இரவு பகலா யோசிப்பேன். அதான் நான் சொல்லல, என்னோட இப்போ 17, 18 வயசுல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். என்னோட அதிக இரவுகளை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் நான் கழிச்சிருக்கேன். அதான் சொல்லல, எனக்கு 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. 26 வருஷத்துல நிறைய இரவுகள், நிறைய பகல் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் என்னோட லைஃபே நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு விஷயத்த நான் எடுத்து பார்த்தேன்னா, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு உட்காந்தேன் அப்படின்னா, காலையில 8 மணி 9 மணி வரைக்கெல்லாம் என்ன சொல்றது, எத்தனையோ இரவுகள். இப்போ 25 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்தோட இரவுகளையாவது நான் ஸ்டாக் மார்க்கெட்ல கழிச்சிருக்கேன். விடிய விடிய தூங்காம. இது எப்படி, அது எப்படி, இது ஏன், அது ஏன், இந்த இண்டிகேட்டர் எடுத்து வச்சு பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை நோண்டுறது, அதை நோண்டுறது. அதான் சொல்லல, இன்னைக்குமே நான் தூங்குனேன்னா என்னோட கை சும்மா இருக்காது. எதையாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கும். என்ன அறியாமலே எழுதிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ என் மனசு ஃபுல்லா, மைண்ட் ஃபுல்லாவே அந்த ஸ்டாக் மார்க்கெட், அதோட கால்குலேஷன், அது இது இது. அதான் சொல்லல, இன்னைக்குமே நான் தூங்கினாலும் என்ன அறியாமலே என் கை எதுலையா ஒன்று கிரிக்கிட்டே இருக்கும். என்ன அறியாமலே என் மைண்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் சொல்லல, என்னோட சப்கான்சியஸ்லேயே ஸ்டோர் ஆயிருச்சு. அதனாலதான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு இதை எளிமையா சொல்லி கொடுக்க முடியுது. ஏன்னா அவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை நான் மார்க்கெட்ல எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை நான் அடிக்கடி சொல்லுவேன். முத ஊட்டிக்கு பாதையே இல்லாதப்போ ஒருத்தர் நடந்து போயிருப்பார் பாருங்க, அந்த ஒத்தேடி பாதையை உருவாக்குனார் பாருங்க, அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த மலையை பத்தி. இன்னைக்கு நம்ம கார்ல 1.5 மணி நேரத்துல போயிடுறோம். இன்னைக்கு உங்களை அழகா கூட்டிட்டு வர்றேன், ஒரு 3 மாசத்துல ஒரு ட்ரைனிங் சொல்லி அழகா உங்களை பெரிய ட்ரேடரா உருவாக்கிறேன். நீங்க பெரிய அனலிஸ்ட் நாலேஜ் கூட உங்க அளவு இருக்காது, அந்த அளவுக்கு உங்களை எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உருவாக்குறோம். ஆனா
இதை முத ஊட்டிக்கு போனவர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் டைம் போட்டிருப்போம். அதனால தான் இன்னைக்கு சொல்கிறேன், இண்டிகேட்டர் தேவைப்படாது, இதெல்லாம் தேவைப்படாது, மார்க்கெட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். நான் நம்பரில் சொல்கிறேன். இந்த இடத்துல இன்னைக்கு ட்ரேட் எடுத்தீங்கன்னா 10க்கு 7 ட்ரேடு லாஸ் தான் ஆகும். நம்பரில் சொல்கிறேன். இத்தனைக்கு இத்தனை ட்ரேடு தான் இந்த இடத்துல, இது மாதிரி அது மாதிரி இது மாதிரி எத்தனை கேண்டில், இதெல்லாம் எவனுமே சொல்ல மாட்டான். இந்த 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 இதுல இருந்து இந்த ஷார்ட் டேர்ம் வர்றதுக்கு இவ்வளோ கேண்டில் அடிச்சுன்னா அதில் பாதி கேண்டில் தான் அடுத்த பவுண்டரி போகிறதுக்கு எடுக்கும். அது மாதிரி ஷார்ட் டேர்ம்ல இருந்து மிட் டேர்ம் வரைக்கும் என்ன கேண்டில் இருக்கோ அதில் 3ல் 1 பங்கு கேண்டில் தான் இதுக்கு எடுக்கும். இந்த மாதிரி துல்லியமாக நம்பரில் சொல்கிறேன்னா இப்போ நான் எவ்வளவு டைம் நான் மார்க்கெட்டில் போட்டிருப்பேன் யோசிங்க. அது மாதிரி எத்தனையோ இரவுகளை வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன். என்னோட இளமை காலத்தையே வந்து அதிகபட்ச நாட்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நான் போட்டிருக்கேன். நான் எதை பற்றியுமே வேறு திங்க் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கும் நான் தூங்கிட்டு இருந்தால் கூட என் மைண்டில் ஸ்டாக் மார்க்கெட் அதை பற்றி எதையாவது ஒன்று ஓடிட்டு இருக்கும். அந்த கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் என்னால் என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் கூட மார்க்கெட்டை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆனால் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறது, லாபத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறது, பணம் உண்டியலில் விழுகிற மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அதுபோக ஸ்டார்டிங் பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி இருக்கும், 2 மணி இருக்கும். சடனாக தூக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தோணும், டக்குன்னு தோணும். அது எப்படி தான் தோணுதுன்னே தெரியாது நமக்கு அந்த விஷயம். அந்த நேரத்தில் உட்காந்து இம்மீடியட்டாக எந்திரிப்பேன். அது எத்தனை மணி நாளும் எழுந்திரிச்சு அதை நான் எழுதுவேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னா அது என்னமோ தோணுச்சே, அது என்னமோ ஒரு விஷயம் நமக்கு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு காலையில் எந்திரிச்சு ஓச்சோன்னா அந்த விஷயம் தெரியாது. அந்த நேரத்தில் எழுதணும். அதான் சொல்லல, இந்த மாதிரி எத்தனையோ வருடங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த 1% பீப்புளுக்கு என்ன தெரியுதோ அது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஒன்று, அதனால தான் இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணியே நான் சொல்கிறேன். வெறுமனே நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு எழுத படிக்க கூட தெரிய வேண்டாம், கண்ணு நல்லா தெரிஞ்சால் போதும், உங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடராக இன்வெஸ்டாக நான் உருவாக்கி காட்டுறேன். சேலஞ்ச் பண்ணியே சொல்கிற காரணம் என்னென்னா, அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு மணி நேரம் என்னோட லைஃப்பில் பாதி, இன்றைக்கி எனக்கு வயசு 42 43, என்னோட லைஃப்பில் பாதி காலத்தை, இளமை காலத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நான் போட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 3000 கிளைண்டோட ஃபண்டை அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, காப்பி ட்ரேடராக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஐபியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி 7 விதமான வருமானம். என்னோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், என்னோட ஓன் ட்ரேடிங் அக்கௌண்ட். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 ஃபேமிலியாவது நான் இன்னைக்கு வந்து நேரடியாக என்னால் பயனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உறுதியாக சொல்ல முடியும். இது ஒரு காரணம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு என்னோட அந்த பேஸு. சப்போ அது மட்டும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி எங்கள் ஆடிட்டர்ஸ் வந்து என்னை அனுப்புனாங்க. அதுபோக அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு வெபினார் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவர் அப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார். இப்போ நீங்கள் வெபினாரு, செமினாரு, கிளாஸ் இதெல்லாம் சர்வசாதாரணமாக அட்டன் பண்ணுறீங்களே, அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. கம்ப்யூட்டர் இருக்கிறதே பெருசு, புரியுதுங்களா? அதுவே சரியான பெருசாக இருக்கும். ஒரு பெரிய பின்னாடிலாம் பெரிய கம்ப்யூட்டராக இருக்கும். அதை தொடுறதுக்கே எனக்கெல்லாம் ஆஃபீஸில் அனுமதி இல்லை. நானே லெஜர் வந்து அந்த ஸ்டாக்கோட லெஜர் வந்து நோட்டில் தான் எழுதுவேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள் ஆடிட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 13 பேர் இன்டர்ன்ஷிப்பில் வேலை பார்த்தாங்க. அதுலேயே ஒருத்தர் 2 பேர் தான் அந்த கம்ப்யூட்டரே தொட முடியும். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான காலம். அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இதை அட்டன் பண்ணுறதுக்காக ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் இந்த மாதிரி எடுக்கிறவர். அவரோட இது அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. அப்போ அந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட ஈவெண்ட்டுக்கு அவர் போக முடியல அப்படிங்கிறதுனால அந்த டிக்கெட்டு வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சி வச்சார். ஸோ அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய ஹால் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசே நான் தான். என்ன பார்த்தேன்னு என்ன சொல்கிறது, அவங்க வயசுக்கும் என் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாருமே 50 வயசு, 60 வயசு, ஒரு 40 வயசுக்கு மேலே தான் எல்லாருமே இருக்காங்க. ஒரு 20 22 பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன எல்லாருமே என்ன ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. என்ன தம்பி இந்த பக்கம் வந்துட்டான், எதுவும் தெரியாமல் வந்துட்டானா இல்லை என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் பின்னாடி அந்த இதில் உட்காந்துருந்தேன். அந்த சீட் நம்பர் அதில் ஆர்டர் பிரகாரம் தானே உட்கார முடியும். அப்போ அந்த ஈவெண்ட் நடத்துகிற அந்த ஃபாரினர்ஸ் வந்து என்னை பார்த்து, நான் யாரோ ஒரு சின்ன பையன் எவனோ எட்டி எட்டி பார்க்குறான்னு நினச்சிட்டு அவர் என்னை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சார். இந்த ஏஜில் நீ வந்திருக்கியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டேஜில் உட்காந்து அவர் சத்தியமாக சொல்கிறேன், அவர் பேசுறது எனக்கு புரியலை. அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஸ்டேஜ்லேயே வேற உட்கார வச்சுட்டாரு. ஐயோ, வேற வழி இல்லாமல் உட்காந்து அவர் எழுதுன மாதிரி ஆக்டிங் போடுற மாதிரி ஆகிப்போச்சு. என்னன்னே தெரில. அவர் என்னமோ சொன்னார், டெக்னிக்கலாக அதை இதை ஃபண்டமெண்டலாக சார்ட்டா அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கா, அப்போ இந்த மாதிரி டெக்னிக்கல்னு என்ன இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இந்த மாதிரி சைடு இன்டெப்த்தாக உள்ளே வந்தது இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே சொல்லலையா, பல லட்சம் ரூபாய்க்கு நான் இண்டிகேட்டர் மட்டுமே என்னோட லைஃப்பில் சோர்ஸ் பண்ணேன். சோர்ஸ் பண்ணேன்னா அப்போ கிடையாது,
அதுக்கப்புறம் அந்த சிஏ அந்த இதெல்லாம் ஓரளவு பாதி படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி சன்மார் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ரிலையன்ஸோட இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சவங்க வந்து ஏஎம்பி சன்மார் தான். ஏஎம்பிங்கிறது ஆஸ்திரேலியால ஸ்டீவாக் மார்க்வாக் கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்களா, அவங்க ஒரு பார்ட்னர் அந்த இதில் பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு பெரிய கம்பெனி தான் ஏஎம்பி. அவங்களோடது கிடையாது, அவங்க தான் பிராண்ட் அம்பாசிடர். ஏஎம்பி ஆஸ்திரேலியாவில் போனீங்கன்னா சிட்னியில் இருக்குது. இன்றைக்கும் போனீங்கன்னா ஏஎம்பி ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் இன்றைக்கும் இருக்குது. பெரிய குரூப்பு ஏஎம்பின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஎம்பியும் இந்தியாவில் சன்மார் சங்கர் சிமெண்ட் இருக்கு இல்லையா, சங்கர் குமார் அவங்களோட அந்த 2 பேரோட பேரில் தான் சன்மார். அந்த கம்பெனி தான் சங்கர் சிமெண்ட்ஸ். இன்னைக்கும் தெரியும் சங்கர் சிமெண்ட் இன்னைக்கும் இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இருக்கிற ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, ரிலையன்ஸ் அதை ஆரம்பித்தவங்க வந்து ஏஎம்பி சன்மார் தான். அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த கம்பெனியும் இந்தியாவில் இருக்கிற இந்த கம்பெனியும் ஆரம்பித்தது தான் ஏஎம்பி சன்மார். அவங்க தான் அப்புறம் ரிலையன்ஸுக்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை விற்றுட்டு போனாங்க. அப்போ எனக்கு அதில் வேலை கிடச்சிது. அதில் வேலை கிடச்ச உடனே அதுக்கப்புறம் எனக்கு கோட்டக்கில் கிடச்சிது. கோட்டக் தான் இந்தியாவிலே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக வால்யூம் நடக்கிற ஒரே ஒரு ட்ரேடிங் புரோக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா கோட்டக் தான். கோட்டக்கில் ஒர்க் பண்ணும்போது தான் நான் பிஸ்னஸை நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மார்வாடி, புரியுதுங்களா. அவன் லண்டனில் எம்பிஏ படிச்சுட்டு வந்தார். அவரோட வயசும் என்னோட வயசும் ஒன்று, மற்றவங்களோட எல்லாரோட வயசும் அதிகம். அது மாதிரி அந்த கோட்டக்கோட ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு எந்த எம்ப்ளாயும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போனதில்லை. என்ன அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார், அந்த லண்டனில் படித்தார்லே அவர். அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மீட்டிங்லாம் நடந்ததுன்னா, இதெல்லாம் நான் அவுட் ஆஃப் மார்க்கெட் சப்ஜெக்ட் தான், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் விஷயங்கள், மோட்டிவேஷன் விஷயங்கள்லாம் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே உங்களை நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கணும். நீங்கள் சோகமாக இருக்கும்போது எவனும் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டான், வேணா காயம்தான் படுத்துவானுங்க. அப்போ உங்களை அதை மீறி நீங்கள் என்ன சொல்கிறது உற்சாகமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் எதுலேயுமே லைஃப்பில் சாதிக்க முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி மீட்டிங்லாம் நடக்கும். கம்பெனி மீட்டிங்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி டீ இதெல்லாம் பிஸ்கட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா. அப்படி வரும்போது அந்த எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதி அந்த பையன், அவன் எடுத்து என்ன பண்ணுவான், டக்கு 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 டக்குன்னு எல்லாருக்கும் காஃபி வைப்பான். வச்சுட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவன் காஃபியை குடிச்சிட்டு டக்குன்னு டேபிளில் வச்சுருவான். மற்றவங்க எல்லாம் குடிக்காமையும் அப்படியே வச்சுருவாங்க. ஏன்னா எம்டி சாரே வந்து அவர் இது பண்ணிட்டாரு, காஃபியை குடிச்சு வச்சுட்டாரு, அப்போ நம்ம லேட் பண்ணக்கூடாது. அப்படி அந்த மாதிரி ஆட்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் மார்வாடியும் செட்டியார் கம்யூனிட்டி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோற்று போக மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னா 10 லட்ச ரூபா வேணும்னு வச்சுக்கோங்க. மார்வாடி, மலையாளி அண்ட் செட்டியார் கம்யூனிட்டி அண்ட் தென் இப்படி ஒரு ஜென்ரல் பிஸ்னஸில் ஜெயிக்கிறவங்கெல்லாம் அவங்கள நம்ம என்ன சொல்கிறது கம்யூனிட்டி வைஸாக பிரித்து பார்க்க வேண்டாம். அவங்க பிரின்சிபல்ஸை கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம யாராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாரும் சொல்லி அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதை நம்ம எடுத்துப்போம். அதுதான் முன்னேறதுக்கான வழி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், இதுதான் உண்மை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து 10 லட்சம் வேணும் அப்படின்னா 20 லட்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸுக்கே வருவாங்க. முதல்ல இது கவனிங்க, நல்லா கவனிங்க. 10 லட்சம் வேணும்னா 20 லட்சம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ்க்கே வருவாங்க. அது வரைக்கும் வேலைக்கு தான் இருப்பாங்க. இதே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, 10 லட்சம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வேணும்னா 5 லட்சம் இருந்தாலே நம்ம கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. 5 லட்சத்தை வாங்குவோம். அது போக மீதம் இருக்கிற 3 லட்சத்துக்கு பொண்டாட்டியோட தாலி நகை அதை தான் அடகு வச்சு உள்ளே வர்றது, 2 லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு உள்ளே வர்றது, பிஸ்னஸாக ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 லட்சம் வேணும்னா 20 லட்சம் 10 லட்சம் பிஸ்னஸ்ஸு, 10 லட்சம் ஃப்ளோட்டிங் கேபிட்டல். அதாவது மார்க்கெட்டில் ஏதாவது ஏன் ஃப்ளோட்டிங் கேபிட்டலோட வர்றாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கடை வந்திருக்குன்னு தெரியறதுக்கே 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும். கடை வந்திருக்குன்னு தெரிஞ்சு பிஸ்னஸ் சீராக வர்றதுக்கு. சீர்னா என்னென்னா அந்த பிரேக் இவனை சமாளிக்கிறதுக்கே, அதாவது கடையோட வாடகை, சம்பளம், அது வரைக்கும் வீட்டுக்கு குடும்பத்துக்கு செலவு கொடுக்கணும் இல்லையா, அந்த செலவு, அதுக்கப்புறம் மற்ற செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் கடன் இல்லாத ஒரு கேபிட்டல் மாதிரி மீதம் இருக்கிற அந்த 10 லட்சத்தை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளால என்ன பண்ணுவான், 10 லட்சம் வேணும்னா 5 லட்ச ரூபா தான் சொந்த காசு இருக்கும், மிச்சம் 5 லட்சம் கடன் இருக்கும், அதுவும் வட்டிக்கு வாங்கியிருப்பான், டெய்லி கட்டுற மாதிரி வாங்கியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பிஸ்னஸை தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே அந்த பிஸ்னஸை அரைகுறையாக விட்டுட்டு போட்டது 10 லட்சமாக இருக்கும், கடைசியில் எல்லாம் அடிமாட்டு விலைக்கு விற்றா 3 லட்சம் 4 லட்சம் கூட தேராது, மறுவரி கடங்காரனா வேலைக்கு போயிடுவாங்க. ஒன்று. சரி, ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மளால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேக்கரி வச்சு ஒரு 10 லட்சம் வச்சோடனே இவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தாண்டி வேறு ட்ரெஸ்ஸே போட மாட்டார். ஏன்னா இவர் ஓனரா,
இவருக்கு அதான் சொன்னாலே இவர் ஓனரா அந்த ஒயிட் வீட்டில் தான் இருப்பார். எப்போ பார்த்தாலும் அவரோட பாக்கெட்டில் ஒரு 2000 ரூபா நோட்டு மின்னிட்டு இருக்கும். இப்போ 2000 ரூபா இல்லை, அதனால தப்பிச்சிச்சு. 500 ரூபா நோட்டு மின்னிட்டு இருக்கும். அப்போ இதை எடு அதை எடு இதை பண்ண அதை பண்ணுன்னு தான் சொல்லுவார். வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. இதே நீங்கள் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, இதே ஒரு மார்வாடியோ மலையாளியோ செட்டியாரோ பார்த்தீங்கன்னா, அவர் பேக்கரியில் ஓனராக இருந்தாருன்னா சாக்கடை அடைச்சா கூட கையில் கவரை மாட்டிக்கிட்டு எடுப்பார். டீயை கொண்டே டக்குன்னு எடுத்து வைப்பார். எல்லா வேலையும் பார்ப்பார். அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பாரு. நம்ம ரொம்ப நுணுக்கமா பார்த்தா தான் இவர் தான் ஓனருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்மால என்ன பண்ணுவாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படியே அரசியல்வாதி மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில தான் இருப்பாரு. புரியுதா? சரி, இதோட இருந்தா கூட பரவாயில்ல, சரி, ஓகே. கொஞ்ச நாள் தான் இருப்பாரு கடையில. ஒரு 3 மாசம் 6 மாசம் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, கடையை முழுசா விட்டுட்டு சதுர செயலாளர் வட்ட செயலாளர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சியில போஸ்டிங் போயிடுவாரு. கடையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ மாஸ்டர் பார்த்துக்குருவாரு. இல்லைன்னா கடையை பார்த்தீங்கன்னா வேற ஆள் பார்த்துக்குருவாரு. அவன் தூக்கி எல்லாத்தையும் வீட்டில் வச்சுக்கிட்டு அவன் வீட்டில் கொண்டு அம்புட்டையும் சேர்த்துருவான். ஆனால் இவர் அந்த தொழிலையும் முழு காசும் இருக்காது. ஒன்று, பாதி கடன். ரெண்டாவது, அவர் அந்த ஓனருங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருப்பார். நானும் இந்த கடையில் ஒரு தொழிலாளி தான் நினைக்க மாட்டார். மூணாவது என்ன பண்ணுவார், கொஞ்சம் காசு கைக்கு வந்தவுடனே இவர் சதுர செயலாளர் வட்ட செயலாளர் ஆகணும்னு அப்படி போயிடுவார். இதே மார்வாடி பார்த்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி வந்தாலும் அந்த தொழிலை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு போக மாட்டாங்க. அரசியல்னா முழு நேர அரசியல் தான், இண்டஸ்ட்ரினா முழு நேர இண்டஸ்ட்ரி தான், ஒரு கடையில் வேலை பார்க்குறதுனா முழு நேரமாக அதுதான். அப்போ இது சரி, இப்போ இது ரெண்டாவது விஷயம் ஆச்சுங்களா. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ரெடி பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நான் இப்போ நல்ல பணம்லாம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என் பிள்ளைய கடைக்கு வர விட மாட்டேன். அவங்களுக்கு எது கஷ்டம், இந்த மாதிரி காது குத்து கல்யாணம் திருவிழாவுக்கு தான் குடும்பத்தோட போவோம். இதே மார்வாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சங்கத்து மீட்டிங்கு தான் குடும்பத்தோட போவாங்க. மற்றது எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் போவாங்க. அது மாதிரி நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு அடகு கடைக்கு போனீங்கன்னா அவங்க பையன் 2வது தான் படிப்பான், 3வது தான் படிப்பான். அவன் உட்காந்து அந்த கடையில தான் சாயங்காலம் ஹோம்ஒர்க் செய்வான். அது மாதிரி யாராவது அந்த அடகு கடைக்கு வந்தாங்கன்னா அவன் அந்த நோட்டை முடி வச்சுட்டு கையை கட்டிக்கிட்டு அந்த கஸ்டமர் என்ன பேசுறாரு, அப்பா என்ன பேசுறாரு, இதை மாறி 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 கவனிப்பான். அப்போ அவனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோம், எல்லாம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு 27 28 வயசு ஆகும்போது தான் நம்ம பெருசாக வளர்த்து வச்சிருக்க தொழிலில் கொண்டாந்து உட்கார வைப்போம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், மச்சான் கடைக்கு போயிட்டு 1 ஹவரில் வந்துடுறா, நீ சரக்கெல்லாம் ரெடி பண்ணி வைடா, நான் வரும்போது சைடிஷோட வந்துடுறேன்னு இருக்கும். விளங்குமா அது? 6 மாதம் இல்லை, அடுத்த 2-3 வருஷத்துல இவன் தொழிலை குட்டிச்சேர் ஆக்கிடுவான். சரவணன் மாதிரி பெரிய நிறுவனங்கள் கூட இன்னைக்கு தடுமாறுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது பிசினஸோட நேச்சர் தெரியல. அவங்களோட 2 பசங்களுமே லண்டன்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க. அப்ப 2 பேருமே இங்க எவன் நல்லவன் கெட்டவன், எவன் போட்டு கொடுக்குறவன், எவன் காலை வாரினவன் எதுவுமே தெரில. மோசமானவங்களெல்லாம் நம்பி 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 ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, இன்னைக்கு ஆக்சுவலி சரவண பவன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே வர வேண்டிய ஒரு பெரிய நிறுவனம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்களை அவங்க சரண்டரே பண்ணிட்டாங்க, நிறைய ஹோட்டலை சேலே பண்ணிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் அவரோட பர்சனல் லைஃபுக்குள்ள நம்ம போக வேண்டாம். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, அதுக்குள்ள நம்ம போறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அது அவங்களோட விருப்பம். ஆனா என்ன, அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். கமலஹாசன் சொல்ற மாதிரி எப்பவுமே ஒருத்தர் வீட்டுக்கு போனா ஒருத்தவங்களோட ஹாலில் உட்காரணும், அவங்களோட டாய்லெட் எட்டி பார்க்கக்கூடாது. அது மாதிரி ஒருத்தவங்களோட முடிஞ்சா அவங்களோட நல்லதை எடுத்துக்கணும், அவங்களோட கெட்டதை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களோட அவங்களோட சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை விமர்சனம் பண்றதுக்கு எந்த தகுதியும் நம்ம கிடையாது. ஏன்னா நம்மளும் கெட்டவங்க தான். அவர் ஒரு விதமா கெட்டவனா இருப்பான், நான் வேற விதமா இருப்பேன், நீங்க வேற விதமா இருப்பாங்க. எல்லாரும் கெட்டவன் தான். பைபிள் சொல்ற மாதிரி நீ அடுத்தவனை ஒரு விரல நீட்டும் போது உன்னை பார்த்து 4 விரல் உன் பக்கத்துல இருக்கு, அதை நீ முதல்ல பாரு அப்படின்னு தான் பைபிளே சொல்லுது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட நெகட்டிவா பார்க்க வேண்டாம், முடிஞ்சா பாசிட்டிவ் எடுத்துட்டு நம்ம வளருவோம். அப்ப என்னாச்சு, ஒரு ஹோட்டல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வர வேண்டிய ஒரு நிறுவனம் பாருங்க இன்னைக்கு வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி காரணம் என்னன்னா, அந்த பசங்களை ரொம்ப என்ன சொல்றது, அடிப்படை என்னவோ அந்த பிசினஸோட ஜோன் என்னவோ அந்த ஜோனை விட்டு ரொம்ப தூரத்துல வெளியிலேயே வச்சிருந்தா தான் காரணம். அப்ப ஒரு குறிப்பிட்ட வயசுல வரும்போது அது புரியாது. ஆனா மார்வாடி பாத்தீங்கன்னா அவங்க பசங்களை சின்ன வயசுலயே உட்காருவாங்க. அப்ப இவன் 27 வயசு வெறும் ஆளா படிச்சுட்டு ஒரு நிர்வாகத்துக்கு வர்றதுக்கும், மார்வாடியோட பசங்க செட்டியாரோட பசங்க 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் கையில அந்த சொல்லி கொடுத்தா அவனுக்கு 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவன் தொழிலை காப்பாத்திடுவான். அதனாலதான் எங்க காரைக்குடியிலலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, வேற எந்த கேஸ்ட் பிள்ளைய நீங்க 10 பிள்ளைய கொடுத்தா கூட செட்டியார் கம்யூனிட்டி பிள்ளைய நாங்க ஒரு பிள்ளைய உங்களுக்கு தர மாட்டோம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா,
அவங்க விசேஷமானவங்க இல்லை, அவங்களோட குவாலிட்டிஸ் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வைப்பாங்க. அந்த குவாலிட்டி பணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். புரியுதா? நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் அவனை கஷ்டப்பட விட்டுருவோம். இதுதான் பிரச்சனை. அப்போ முதல்ல சரியான பேக்கப் இருக்காது. ஒன்று, அதுக்கு முன்னாடி சரியான நாலேஜ் இருக்காது, சரியான பேக்கப் இருக்காது. பாதி பேக்கப்பு பாதி கடன். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த விஷயத்த சின்ன வயசுலேயே நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். இந்த 3 விஷயம்தான் மற்ற எல்லாரும் பிஸ்னஸில் தோற்று போகிறதுக்கும். இந்த 3 விஷயம்தான் குஜராத்தி, மலையாளி, மார்வாடி, செட்டியார் கம்யூனிட்டி எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் ஒரே காரணம். அதே மாதிரி தான் இது. எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன், அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பணக்காரனோட ஆங்கிளிருந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். 99 பேர் தோற்று போகிறது இருக்கட்டும், தோற்று போகிறது தான், அதை நம்ம தடுக்க முடியாது. அப்போ 99 பேர் தோற்று போகிற இடத்துல எவ்வளவு பணம் 1% பேருக்கு கிடைக்குது, அப்போ அதை நம்ம எடுத்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதிலிருந்து அட்லீஸ்ட் வந்து அவங்க அளவுக்கு எடுக்க வேண்டாம், நம்ம போடுற அளவுக்கு அந்த லாபத்தை எடுத்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சதுனால தான் இன்னைக்கு நான் இந்த விஷயத்த எளிமையாக, என்ன சொல்கிறது, எந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் நமக்குன்னு ஒரு யூனிக் மெத்தடில், நமக்குன்னு ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தோட இந்த விஷயத்த உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியுது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி கண்ணு நல்லா தெரிஞ்சால் போதும். ஒரு கேண்டில் பச்சையா சிகப்பா இதை பார்க்க தெரிஞ்சால் உங்களை ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ என்னால் உருவாக்க முடியும்னு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி நான் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த பழத்தை விதை போட்டு மரமாக்கி உருவாக்கி இன்னைக்கு ஜூஸாக உங்கள் கையில் ஜூஸாக போட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், அந்த பெனிஃபிட் உங்களுக்கு அப்படியே கிடைக்குன்ற மாதிரி. அது மாதிரி என்னை விட என்ன சொல்றது, ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போகலாம். ஏன்னா நானும் சொல்றேன், எனக்கு இந்த விஷயம்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்கு. உங்களுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சா கூட அடுத்த 5 வருஷத்துல 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 5 கோடி ரூபாலாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அந்த அளவுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாதாரண தெருக்கூத்து ஆர்டரோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு 3 கோடி ரூபா இருக்கு. போர்ட்ஃபோலியோ அவரோடது யோசிச்சு பாருங்க, 3 கோடி ரூபா இருக்கு. அப்ப அந்த மாதிரி உருவாக்க முடியும். இதெல்லாம் நான் சும்மா ஏனோ தானோன்னு பேசல. இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பேசுறேன். புரியுதுங்களா? சும்மா உங்களை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், இதுல சீரியஸா இல்லைன்னா நீங்க வரவே வேண்டாம் தான் நான் சொல்றேன். நீங்க வாங்கலாம், நான் யாரையுமே இங்க கையை பிடிச்சலாம் இழுக்கல. ஏன்னா இந்த சேனல்ல நீங்க பார்க்கும்போதே நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்றது தெரிஞ்சிரும். நீங்க யாருன்றதை காட்டிரும், மார்க்கெட் யாருன்றதை காட்டிரும், பெரிய பணக்காரன் என்ன பண்றான், நீங்க என்ன பண்றீங்க, இது உங்களுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதுன்ற வரைக்கும் காட்டிரும். அப்ப சீரியஸா இருந்தா மட்டும் இதுல இருங்க, இல்லைன்னா போட்டு பணத்தை விரயம் பண்ணாதீங்க அப்படிங்கறதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஸோ அப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இப்போ ஷார்ட் டேர்மோட பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 மினிட்ஸோட பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இப்போ இது ரெண்டும் சேர்த்து பவுண்டரி. அப்போ இன்னைக்கு போகிற மார்க்கெட் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே இந்த பவுண்டரியை உடைச்சு மேலே அவுட்டர் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த ஏரியாவுக்குள்ள வர முடியும். புரியுதுங்களா? இந்த பேஸ் மேலே உள்ள அந்த டாப் ப்ரைஸுக்கு வர முடியும். இல்லாட்டி என்ன ஆகும், மார்க்கெட் இதை உடைச்சு கீழே போகும். அப்போ இதை உடைச்சு கீழே போகும்னா அடுத்த ஃப்ரேம் என்ன இருக்கு, 1 ஹவர் இருக்கு. 1 ஹவரோட என்ன பண்ணுங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு 1 ஹவரில் லோ எங்கே இருக்கோ அந்த லோவை வரைஞ்சி, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்கோ அன்றாட என்ன ஹை இருக்கோ அதை வரைஞ்சிக்கோங்க. காலையில் வரும்போது முதல்ல பவுண்டரியை செட் பண்ணுங்க, என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. அப்போ நீங்கள் இப்போ பாருங்க, கவனிங்க, இப்போ அடுக்கடுக்காக தெரியுதா? 5 மினிட்ல வந்து இங்கே இருக்குது, ஷார்ட் டேர்மில் இங்கே இருக்குது, மிட் டேர்மில் இங்கே இருக்குது, லாங் டேர்மில் இங்கே இருக்குது. அப்போ இதை உடைச்சா மட்டும்தான். அப்போ இதில் ஷார்ட் டேர்மும் மிட் டேர்முங்கிறது என்ன சொல்கிறது, அன்னையோட ட்ரெண்டு. இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் அடுத்த நாளோட அந்த பவுண்டரிக்குள்ளே போகும். அதாவது ஒரே நாளில் வந்தால் இந்த இடத்துக்காவது வந்துடும். மார்க்கெட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக அக்ரெசிவாக போனால் மட்டும்தான் இந்த இடத்துக்குலாம் வரும். 1 ஹவரோட இந்த பவுண்டரிக்கெலாம் வரும். எல்லா நாளும் வராது, வாரத்தில் ஒரு நாள் வரும், இல்லை 2 நாள் வரும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டோட பவுண்டரி வந்து இருக்கும். சரி, அப்போ இது மார்க்கெட் இப்போ என்ன ஆச்சு, ஏற்கனவே இருந்த இதோட 50% உடச்சி கீழே நிற்கிது. அப்போ என்ன ஆகும், இப்போ நீங்கள் 4 ஹவருக்கு போகணும் அடுத்து. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட்டுங்கிறது 5 மினிட்டையோ 1 மினிட்டையோ 15 மினிட்டையோ 4 ஹவரையோ டேயோ ஃபாலோ பண்ணாது. மார்க்கெட் வந்து ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். ப்ரைஸ் தான் அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரை உருவாக்குறது, ப்ரைஸ் தான் கண்ட்ரோல் ஆஃப் கிரீடை உருவாக்குறது, ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ப்ரைஸ் ஒன்று தான், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ப்ரைஸ் ஆஃப் ஒன்று தான். ப்ரைஸ் தான் நான் ஏற்கனவே சொன்னாலே, ஒரு பைக் உதாரணம், புது பைக் வாங்கிட்டு அதை 90,000 ரூபாய்க்கு விற்றோன்னா நிறைய பேர் நோ சொல்லுவீங்க. அதே பைக்கை 25,000க்கு சொன்னோன்னா நிறைய பேர் கடன் வாங்காது வாங்குவீங்க. காரணம் என்ன, அந்த 90,000 ரூபா விலை 25,000 ரூபா விலை தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனை உருவாக்குது. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் காரணம் விலை தான். ப்ரைஸ் தான் மார்க்கெட்டில் நிறைய டிமாண்டை உள்ளே கொண்டு வருது, நிறைய சப்ளையை வெளியேற்றுறதும் ப்ரைஸ் தான். புரியுதுங்களா? ப்ரைஸ் தான் மார்க்கெட்டை வந்து லீட் பண்ணுது.
கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி வால்யூம் வந்து பிரைஸ் தான் மார்க்கெட் வந்து நிறைய வால்யூம் அட்ராக்ட் பண்ணுது. அந்த வால்யூம் வந்தோடனே மார்க்கெட் வந்து லீட் ஆகுது. மேலேயோ கீழேயோ போகுது. அப்போ 4 ஹவரும் இந்த இடத்துல தான் இருக்கு. பவுண்டரி இந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ நீங்க 4 ஹவரை வரைஞ்சா கூட என்ன ஆகும்? இதோட 50% எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். அவ்வளவு நமக்கு தேவையில்லை. 1 ஹவரோட பவுண்டரி வரைக்கும் இருந்தா போதும். ஏன்னா ட்ரேடிங்ல அதை தாண்டிலாம் போகாது. ஒரே ஸ்டெச்சில் போனாலும் என்னதான் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ பிரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து அதிகபட்சம் 99% ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ கீழே இப்போ என்ன போகணும்னா இப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இப்போ டேக்கு போகிறோம். ஏன்னா கீழே இதுக்கு பவுண்டரி இல்லை நமக்கு. ஸோ அப்போ எக்ஸ்டென்ஷனுக்கு தான் பார்க்கணும். அப்போ எக்ஸ்டென்ஷன்னா அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ அடுத்து எங்கே வரும்? இந்த ஹையில் கனெக்ட் பண்ணால் அடுத்து மார்க்கெட் இதை பிரேக் பண்ணால் பாருங்கள், டேயோடதும் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், டேயோடதும் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ டேயோட இந்த இடம் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த இடத்த இது பண்ணும். இது இழுத்து இழுத்து வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த பவுண்டரிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குதான் எல்லாமே. மார்க்கெட்ல நடக்காத ஒண்ணு நடக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. வாய்ப்பு இருக்குன்னே எப்பவுமே யோசிச்சு பழகணும். இது கட்டாயம் வரும்னு நினைச்சேன், போகும்னு நினைச்சேன், இந்த கதையெல்லாம் மார்க்கெட்ல பேசக்கூடாது. புரிஞ்சுங்களா? நினைச்சேன் கதையே ஆகாது. இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். இந்த நினைச்சேன் கதையே ஆகாது. இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்தாங்க கிளாஸுக்கு வரும்போது ஒரு 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 சாப்டர் எடுத்துட்டேன். சாப்டர் எடுத்து முடிச்ச உடனே அவர்கிட்ட வந்து இந்த இந்த மாதிரி இதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அடுத்த சாப்டர் நம்ம எடுப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய வீடியோஸில் அடிக்கடி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். அதாவது உங்களுக்கு செலவு இல்லாமல் ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு நாலேஜ் கிடைக்குது. நீங்கள் மாடியில் வந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் விழுந்து பார்க்க வேணாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவனை பார்த்தா போதும் இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இடத்துல சில உதாரணங்களாக நான் சொல்லுவேன், எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன், ஸ்டோரிஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர் அடிக்காமல் இருக்கணும் ஒன்று. ஏன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். பணம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிற ப்ராசஸ் தான் ஒருத்தருக்குமே பிடிக்காது உலகத்தில். படுத்துக்கிட்டே பணம் வந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாருமே நினைப்பாங்க. அந்த மாதிரி படுத்துக்கிட்டே பணம் வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு தொழில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. அதனால தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு காரணம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்த காரணம் இதுதான். நான் ஏன் காரணம் என்னன்னா, இங்கே நமக்காக பணம் வேலை செய்யுது. அப்போ நம்ம மாடு மாதிரி உழைக்க தேவையில்லை. இதே நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்தோன்னா உட்காந்துட்டு பொழுதனைக்கு இங்கேயே உட்காந்துக்கலாம். நினைச்சா நான் இன்னைக்கு லீவு போட முடியாது. ஆனால் எனக்கு இது அப்படி இல்லை. இன்னைக்கு நான் இது வேணும்னா நான் இங்கே உட்காரலாம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கோவாக்கு இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் 300 தடவைக்கு மேலே போயிட்டு வந்திருக்கேன். நான் நினச்சா போயிட்டு வருவேன். இவ்வளோக்கும் நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன், இதெல்லாம் கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், அது ஏதோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டெஸ்டினேஷன். 300 தடவைக்கு மேலே போயிட்டு நினச்சா போவேன். காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த இண்டஸ்ட்ரி தான் காரணம். என்னோட லேப்டாப் எங்கே இருக்கோ அதுதான் என்னோட ஆஃபீஸ். நான் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவ்வளவு சுதந்திரம் இருக்குது. அது மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம 2 நாள்ல வந்துடணுமே, 3 நாள்ல வந்துடணுமேன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த இடத்துல 10 நாள் பிடிச்சுன்னா நான் 10 நாள் இருப்பேன். ஏன்னா என்னோட வேலையும் என் கூட தான் இருக்கு. என்னோட கேபிட்டலும் என்னோட தான் இருக்கு. என் கிளைண்ட்டும் என்னோட தான் கம்யூனிகேஷன்ல இருக்கா. அப்போ நான் எங்க இருந்தாலும் என் பிசினஸ் என் கூடவே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ அப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு? நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்ல, பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னாரு. என்னன்னா இவர் போட்டு ஒரு விஷயத்த பண்ண சொல்றதே அவருக்கு வந்து பண்ணுனா 2 விஷயம் நடக்கும். ஒன்று பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்த விஷயம் முழுசா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியும் ஒன்று. ரெண்டாவது அவர் பண்ணி பார்க்க நான் சொல்லும் போது சூப்பராக பண்ணிடலாம். இந்த வீடியோ கூட பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் நீங்கள் அதான் சொல்றீங்க. நீங்க சொல்லும் போது பண்ணிடலாம் போல இருக்கு, நான் சொல்லும் போது பண்ண முடியல. அதுக்கு தானே நான் 100 டெமோ ட்ரேடு 100 லைவ் ட்ரேடு ஒரிஜினலாகவே ட்ரைனிங்காக வச்சிருக்குது. உங்களால் பண்ண முடியும்னா தான் ஏதோ ஒன்று நான் ஓகே இதை பார்த்து பண்ணுங்க நம்ம சொல்லாமே. தொழிலை பார்த்து பண்ண முடியாது, டிரைவிங்கை பார்த்து கற்றுக்க முடியாது. நீங்கள் டிரைவிங் சீட்டில் உட்காந்தா தான் கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் இது தொழிலை பார்த்து கேட்டெல்லாம் கற்றுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சவர் கூட இருந்து அவர் உங்களை பண்ண வச்சு உங்கள் தப்பை கரெக்ட் பண்ண தான் நீங்கள் கற்றுக்க முடியும். கரெக்டாக? அப்போ அவர் என்ன சொன்னார்? நான் இதை பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், எங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த 2 டேப்லெட்டை கொடுத்துட்டு இந்த டேப்லெட்டை ஒரு நாள் போட்டு பாருங்க, சரியாகலைன்னா மறுபடியும் வாங்கன்னு சொல்றாரு. அந்த டாக்டர்கிட்ட போய் நான் 2 டேப்லெட்டையும் போட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டார். கடுப்பாகி கத்தி எடுத்து குத்திடுவாருன்னு சொன்னேன். எனக்கும் அதே மாதிரி கடுப்பு தாயா உனக்கு வருது அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அப்போ இந்த மாதிரி நான் நினைச்சேன் கதையே பேசக்கூடாது. இதை பண்ணணும்னா பண்ணணும். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதிர்பார்க்கறது வேற, நினைக்கிறது வேற. இந்த இடத்துக்கு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும். வரலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண தேவையில்லை. அவ்வளோதான் விஷயம். 100% இதான் நடக்கும் அப்படிங்கிற எந்த உத்தரவாதமும் கிடையாது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் ரிஸ்க் இருக்குது, கண்ட்ரி ரிஸ்க் இருக்குது, அது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்லாம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் மார்க்கெட் இங்கே இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு கண்ட்ரியோட பாராளுமன்றத்தை இப்போ ட்வின் டவர் அட்டாக்லாம் நடந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு பெரிய அட்டாக்லாம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டெல்லாம் எங்கெல்லாம் போகும்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்கவே அடிக்காது. அது மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் ஏன் அடிக்காதுங்கிற விஷயத்தெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க. அப்போ அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால நாங்கள் 2 பேருமே வந்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல் குரூப் கிளாஸஸில் வந்து உடன்பாடு கிடையாது. எப்போவுமே நான் அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒழுங்காக பண்ணுறவனையும் இந்த சோம்பேறி வந்து கெடுத்து விட்ருவான். புரியுதுங்களா? இது பண்ணால் போதும், அதை பண்ணால் போதும், இதை பண்ணால் போதும். அதான் சொல்லலை, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனையும் 10 பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன்ட்ட கொண்டே விடுங்க, அவனை மாதிரியே இவனையும் மாற்றிடுவானுங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஹாஸ்டலில் விட்ற 10 பேர் படிக்கும்போது இவனும் எடுத்து படிக்க தோணும். 10 பேர் விளையாடுற இடத்துல என்னதான் நல்லா படிக்கிறவனா இருந்தாலும் அவனுக்கு படிக்க தோணாது. அதை ஒருத்தன் இது பண்ணிட்டேன், என்னத்த வாழ்க்கை மூலம் படிச்சிருக்கீங்க, வாங்க எப்போ பார்த்தாலும் புக்கா, என்ஜாய் பண்ணுறா, ஜாலியாக இருடா, இப்படி தான் அதிகபட்சம் அங்கே சொல்லுவாங்க. இதே நல்ல ஒரு இதில் பாருங்கள், அட்மாஸ்பியரில் நிறைய பேர் படிக்கும்போது படிக்காதவங்க கூட இத்தனை பேரும் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம உட்காந்து இப்படி தூங்கிட்டு இருக்கோமே, நம்மளும் ஏதோ கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு படிப்பாங்க. அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 10 பேரில் 7 பேர் உங்களோட மோசமாக தான் இருப்பாங்க. அந்த 7 பேரோட அதிக டைம் போடாதீங்க. ஏதோ லக்கிலி எல்லாருக்குமே உங்களோட விவரமாக இருக்கவங்க, உங்களோட நாலேஜ் பர்சன், உங்களை விட தெளிவாக இருக்கிறவங்க 3 பேர் இருப்பாங்க. நீங்கள் முடிஞ்சால் அந்த 3 பேரோட அதிக நேரம் டைம் போடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 3 பேரில் ஒருத்தனாக மாறுவீங்க. நீங்கள் நிறைய டைம் இந்த 7 பேரோட போட்டிங்கன்னா அந்த 7 பேரோட இன்னும் மோசமாக மாறிடுவீங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அது மாதிரி எனக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, நான் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் தான் அந்த சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு போவேன். ஆனால் அந்த 40 ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமான ஆட்கள். அந்த இண்டஸ்ட்ரியிலே டாப் லீடர்ஸ் அவங்க தான். அவங்களோட அதிக நேரம் நான் பேசக்கூடிய டைம் கிடைச்சது, அதிக நேரம் அவங்களோட பழகுனேன். இந்த மாதிரி என் சக்திக்கு மீறி என்ன மாதிரி என்ன சொல்கிறது, லட்ச மடங்கு பணக்காரங்க அவங்க. அதான் நான் சொல்லேன், நான் 2 ரூபா தான் பஸ்ஸு காசு, அந்த 2 ரூபா இல்லாமல் நான் நடந்து வருவேன் இன்ஸ்டியூட்டுக்கு. அப்போ பெரிய பணக்காரங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது, என்ன மாதிரி உட்காடுறாங்க, என்ன மாதிரி நடக்கிறாங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்து வளர்ந்தேன். ஒரு பக்கம் பிஸ்னஸ்ஸு, ஒரு பக்கம் ரியல் ஜாம்பவான்கள், அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நிறைய பெரிய பெரிய பணக்காரெலாம் சொல்லியிருக்காங்க, நீ வந்துருப்பா, நான் என் பொண்ணை தந்துடுறேன், நீ என் வீட்டிலே இருந்துரு, நீ எதுக்குப்பா கஷ்டப்படுற, இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் கண்டெய்னர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலகத்திலே அதிக கண்டெய்னரோட ஒன் ஆஃப் தி ஜாயிண்ட் வெஞ்சர் அவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க. அவங்க பெசன்ட் நகரில் இருக்காங்க. ஆக்டர் மாதவன் அவரோட பக்கத்து வீடு. கண்டெய்னரில் பெரிய கண்டெய்னர் ஜாயிண்ட் வெஞ்சர் அவங்க தான். உலகம் ஃபுல்லாக அவங்க கண்டெய்னர் இல்லாத என்ன சொல்கிறது, கடலே இல்லை. எல்லா கடலையும் அவங்க கண்டெய்னர் ஏதாவது ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்கும். அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களோட பழகுனது. ஸோ அப்போ அந்த 2 பேரும் அந்த குரூப் கிளாஸ் வரும்போது, ஸோ அப்போ எனக்கு இந்த குரூப் கிளாஸ் எல்லாம் உடன்பாடு இருக்காது. ஏன்னா தொழிலுங்கிறது இண்டிவிஜுவலாக கற்றுக்கணும். அப்போ தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கார் ஷீட்டில் வந்து 4 பேரை உட்கார வச்சு அவன் இஷ்டத்துக்கு பிரேக் அடித்து, அவன் இஷ்டத்துக்கு கியரை மாற்றி, அவன் இஷ்டத்துக்கு மிச்சம் அந்த கார் எப்படி ஓடும்? ஒன்றுமே நடக்காது. அப்போ இண்டிவிஜுவலாக ரொம்ப அப்போ 2வது இன்னொன்னா, நான் ரொம்ப கேர் எடுக்கணும்னு நினைப்பேன். சும்மா ஏனதானு கிளாஸ் எடுக்கிறோன்னு இருக்காது. ரொம்ப டெடிகேஷனாக சொல்லிக் கொடுக்கணும். அவங்க அதை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதான் சொல்கிறேன், என்னை விட என் ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஹைட்டுக்கு போகணும், என்னை விட ஜாஸ்தியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு இடத்துல நான் உழைப்பை போடுறேன்னா, அது உண்மையிலே நல்ல வாத்தியார் என்ன நினைப்பாரு, என் ஸ்டூடெண்ட் வந்து என்னோட மக்கா இருக்கணும்னு நினைக்க மாட்டார். நான் வாத்தியார் இருக்கேன், என் ஸ்டூடெண்ட் வந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், பெரிய பெரிய அதிகாரி ஆகணும் தான் உண்மையிலே நல்ல வாத்தியார் அப்படி தான் நினைப்பாங்க. நல்ல அப்பா அம்மா அப்படி தான் நினைப்பாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளை நல்லா வந்துருந்து தான் நினைப்பாங்க. புரியுதுங்களா? உண்மையிலே நல்ல ஒரு வாத்தியார் என்னை விட என் ஸ்டூடெண்ட் நல்லா வரணும் தான் நினைப்பாங்க. இதான் ஏற்க. அப்போ அந்த மாதிரி நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு தான் இது 25 வருஷம் ஆச்சு, நீங்களாம் 25 வருஷத்துல எங்கேயோ போயிடணும் அப்படின்னு தான் நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு 25 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு 5 வருஷமே அதிகம்தான். நீங்கள் 5 வருஷத்துல நான் என்ன பண்ணியிருக்கணும் அதை விட நீங்கள் பெருசாகவே பண்ணணும். என்ன சப்போர்ட் வேணாலும் அதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த 2 பேர் வரையில், அந்த 2 பேரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ அவன் 2 பேர் வந்தாங்க, ட்ரைனிங் முடித்த உடனே கேட்டாங்க, சார் என் ஃப்ரெண்டு பண்ணிட்டா சார் இந்த ஒர்க்கை, நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாரா, நீ பண்ணுவியா, நான் தனியாக பண்ணணுமான்னு கேட்பியா அப்படின்னு கேட்டேன். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பதறிட்டான். தெரியுதுல தம்பி,
உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும், உனக்குன்னு ஒண்ணு இருக்கணும்னு தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் நீ ப்ராக்டிஸ் பண்ணா தான் உனக்கு வரும். உன் ஃப்ரெண்டோட நாலேஜ் உனக்கு யூஸ் ஆகுமா? உன் பசிக்கு நீ தானே சாப்பிடணும். அப்படி சொன்னா, ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணுவாங்க கிளாஸுக்கு வர்றவங்க. நம்ம எதுக்கு சொல்றோன்றதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதாவது இந்த விஷயத்தை ஏன் சொல்றோம்? அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்டை, ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நீங்க அதை ஆரம்பிக்காதீங்க, என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறீங்க, என்கிட்ட வழி கேட்குறீங்க, ஒரு இடத்துல இந்த ரோடு தானா டவுட்டா இருந்தா அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கால் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட கேட்காம தப்பான ரூட்ல 20 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா நீங்க தான் மறுபடியும் தப்பான ரூட்ல திரும்பி வரணும், உங்களுக்கு தான் நஷ்டம். இந்த மாதிரிலாம் நான் நிறைய சொல்லுவேன். அது மாதிரி தான் நான் நேற்று கூட சொன்னேன் இல்லையா, நீங்க ₹1 கம்மி, ₹1 முன்னாடி விற்கிறேன்னு விற்காதீங்க. உங்களுக்கு 2 வருஷத்துல உங்க கேபிட்டல் டபுள் ஆகுறதுக்கு பதிலா 7 வருஷம் ஆயிரும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு இந்த ₹1 பாக்குற வேலை, எவ்வளவு வேலை. அது அதோட நிக்காது, சைக்காலஜிக்கலா உங்களை வீக் ஆக்கிட்டே இருக்கும். அப்போ ₹1 குறைச்சு வைப்பீங்க, அடுத்து ₹2 ஆகும், ₹5 ஆகும். இந்த மாதிரி நிறைய அந்த 100 டெமோ ட்ரேடு முடியிற வரைக்கும் நம்மளோட ட்ரைனிங்ல இந்த மாதிரி குட்டி 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 விஷயங்கள், நிறைய ட்ரிக்ஸ், நிறைய என்னோட அனுபவங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப இந்த இந்த மாதிரி அனுபவங்கள் தான் உங்களுக்கு பிசினஸுக்கு வந்து பலாயிரம் ரூபாய் லாஸை வந்து தவிர்க்கும். அனுபவம் தான், அந்த ட்ரிக்ஸ் தான் என்னன்னா மற்றவங்களோட வித்தியாசப்படுத்தி காட்டும் ஒரு தொழில்ல. ஒரு இன்னோவேஷன் சொல்லுவாங்க, ஒரு புதுமையா நீங்க பண்றதுக்கான அந்த விஷயங்களை வந்து அது பண்ணும். புரியுதுங்களா? ஸோ ஓகே. அதனால என்னன்னா இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள், நிறைய நடைமுறைகள், இதெல்லாம் எதுக்கு சொல்றதுன்னா, ஒரு பிசினஸ்ல இருக்கிறவங்க எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா அவங்கள வச்சுக்கணும், மோட்டிவேஷனா வச்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களோட புத்திசாலி, உங்களோட அதிகமா பணம் சம்பாரிச்சவங்க, உங்களோட திறமைசாலிகளோட அந்த 3 பேர் எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருப்பாரு. அவங்களோட அதிக டைம்ஸ் போடுங்க. அப்படி ஒரு ஆள் இல்லைன்னா நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பாருங்க, நிறைய புக்கு ரீட் பண்ணுங்க. ஒரு புக்கு ரீட் பண்ண நீங்க யாருன்றதை காட்டும். உங்கள்ட்ட இருக்கிற குறைய நான் சொன்னா நீ யோக்கியமானு என்ன கேட்பீங்க? இதே புக்கு சொல்லும் போது நீங்க புக்கை பார்த்து கேட்க முடியாது, உங்களை அறியாமலே நீங்க மாறுவீங்க. உலகத்துல இருக்கிற முன்னேறின எல்லா மனுஷனுக்கும், உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய மனுஷன், இவன் உலகத்துல பெரிய விவிஐபி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் எல்லார்ட்டையும் டிஃபால்ட்டா 2 விஷயம் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கல, எல்லாரும் ஒரே கண்ட்ரியை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரே இது கிடையாது, ஒரே மாதிரி பழக்க வழக்கம் கிடையாது, ஒரே மாதிரி குடும்ப பின்னணி கிடையாது. ஆனா இந்த எல்லாருக்கிட்டையும் 2 விஷயம் இருந்துச்சு. ஒண்ணு, அவங்க ஏர்லியரா அவங்க எந்திரிக்கிறவங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க புதுசு புதுசா படிக்கிறவங்க. இது 2 இருந்துச்சு. நீங்க இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, இந்தியாவிலே பெரிய பொலிட்டிஷியன் ஜெயலலிதா, கலைஞர், வாஜ்பாய், இந்த மாதிரி நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க ரஜினிகாந்த், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே, சச்சின் டெண்டுல்கர், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே காலையில 4 to 5 மணி வரைக்கும் எந்திரிக்கிறவங்க, இழுத்து பூர்த்திட்டு தூங்குறவங்க கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க எல்லாருமே மணிக்கணக்கா வாசிக்கிறவங்க. கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவங்களா இருக்கட்டும், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. முன்னேற எல்லாருமே இந்த 2 விஷயத்த காமனா பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும். நீங்க ஒரு வருஷம் நல்ல புக்குகளை தேடி 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 வாட்ச் பாருங்க, நல்ல மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. உங்களை யாரு உங்களை உற்சாகப்படுத்துறாங்களோ, யாரு என்கரேஜ் பண்றாங்களோ, யாரு உங்களை மோட்டிவேட் பண்றாங்களோ, உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களோட அதிகமான டைமை போடுங்க. புரியுதுங்களா? நீங்க ஒண்ணு சொல்லும் போதே இதெல்லாம் விளங்காதடா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதடா, நீ எல்லாம் பண்ண முடியாதடா, இப்படி எல்லாம் உங்களை இழுத்து இழுத்து கீழே விடுறவன்லாம் முதல்ல அந்த அவனோட இதையே முதல்ல கட் பண்ணுங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அதான் நான் சொல்லல, 10ல 7 பேர் உங்களை விட மோசமா தான் இருப்பான், உங்களை இழுத்து கீழே விடணும்னு தான் நினைப்பான். ஆனா வேற வழி இல்லை, அப்படி ஆள்கிட்ட தான் நம்ம சொந்தக்காரன்ற பேர்ல இருப்பான், ஃபேமிலி மெம்பருங்கிற பேர்ல இருப்பான், ஃப்ரெண்டுங்கிற பேர்ல இருப்பான். நம்ம அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் வந்து விலகி இருக்க முடியும். நம்மளோட சிந்தனையை அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாதுகாக்க முடியும், அதெல்லாம் தூரமா வச்சுக்க முடியும். அவங்களோட எந்த நெகட்டிவும் நம்மகிட்ட உள்ள வராம பாதுகாத்துக்க முடியும். இதெல்லாம் நம்மளோட டியூட்டி. இந்த மாதிரி நீங்க முதல்ல உங்களோட மைண்ட் செட்டை மாத்துங்க. பணக்காரனா ஆனதுக்கு அப்புறம் பணக்கார மாதிரி திங்க் பண்ணாதீங்க, ஆகுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்க. நீங்க சைக்கிள்ல கூட போயிட்டு இருங்க, கார்ல போற மாதிரி திங்க் பண்ணுங்க, கார்ல கியர் மாத்துற மாதிரி திங்க் பண்ணுங்க, கார்ல நீங்க பக்கத்துல உட்காந்து உங்க டிரைவர் ஓட்டுற மாதிரி திங்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப காருன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நான் சின்ன பிள்ளையா கிராமத்துல இருந்தேன். அப்ப நான் வந்து 9th படிச்சுட்டு இருந்தேன். புரியுதா? 9th படிக்கும்போது அப்ப எங்க ஊருக்கு வந்து ஒரு கார் ஒருத்தர் கொண்டு வந்தாரு. சரி, ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு விஷயத்துல இதெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நான் இப்பவே ரொம்ப குட்டையா தான் இருப்பேன். அப்ப சொல்லிக்கிறவே வேண்டாம்.
புரியுதா? அப்ப என்ன பண்ணேன்னா, அந்த கார நான் எட்டி பார்க்குறேன்னு சொல்லி உள்ள கார வந்து நம்ம பார்க்கும்போது என்ன பார்ப்போம்? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அப்படின்னு நம்ம எட்டி பார்ப்போம்ல. மத்தவன்லாம் இப்படி நின்னாலே கார் உள்ளுக்கு அந்த சீட் எல்லாம் தெரிஞ்சு, உள்ளுக்குள்ள அந்த ஸ்டியரிங்கு, கியர் இதெல்லாம் நம்ம ஜென்ரலா பார்ப்போம் இல்லையா? அப்ப அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க பார்த்தாங்க. எனக்கு தெரியல. அந்த கண்ணாடிய புடிச்சு தொங்கிக்கிட்டு எட்டினேன் பாருங்க. அந்த கண்ணாடி சைடு காரோட சைடு மிரர் வந்து கையோட வந்துருச்சு. அப்ப என்னன்னா, பார்க்கிறவன் புள்ள என்ன திட்டுறான். பார்க்கிறவன் புள்ள அட்வைஸ் பண்றான். அப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது என்னன்னா, இ- அதாவது அந்த சம்பவமே என்னன்னு தெரியாது. அவன் வருவான், 4 பேர் திட்டுறத பார்த்துட்டு அவனும் திட்டுவான். அப்ப எனக்கு என்னன்னா, அது வாழ்க்கையில ஒரு பெரிய மறக்க முடியாத சம்பவமாச்சு. இந்த சம்பவத்தெல்லாம் நான் நினைக்கும் போது, இந்த 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 சம்பவங்கள்லாம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இது ஒண்ணாச்சா? ஒண்ணு. 2வது, அதுக்கப்புறம் நான் 11th படிக்கும்போது ஒரு கார் சம்பந்தமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ என்னன்னா, அந்த கார்ல வந்து ஒருத்தர் இறங்கி போறாரு. புரியுதுங்களா? இறங்கி போகும்போது அவரோட வேஷ்டி என்ன ஆயிடுச்சு? அவர் டோர் அடைக்கும் போது கார்ல வந்து அவரோட வேஷ்டி மாட்டிருச்சு. காரோட டோர்ல இழுத்துருச்சு. அவர் அப்படியே வேஷ்டி உருவுனதோட நடந்துட்டாரு. இந்த நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? அது ஒரு திருவிழா. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறவங்க ஓடி போய் அவரோட வேட்டியெல்லாம் எடுத்து கட்டுங்க 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 அப்படின்றாங்க. புரியுதா? இது ஒண்ணு நடந்துச்சு. அதே நாள்ல இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த திருவிழாவுக்கு இந்த ரேடியோலாம் கட்டுவாங்க இல்லையா? அவரு என்ன பண்றாரு, அந்த மேல ஏறி ரேடியோ கட்டும்போது, அப்ப என்ன நடந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா, அவர் மேல ஏறும்போது இந்த கையில எடுத்து ஒரு ஒரு மாலை மாரி போட்டுட்டு ஏறினாரு பாருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கைலி வந்து அவர் மேல ஏறும்போது, ஒரு பக்கம் ரேடியோ, இன்னொரு பக்கம் இந்த இந்த பக்கம் ஷோல்டர்ல வயரெல்லாம் சுத்தி பேக் மாரி போட்டிருக்காரு. அதையும் அந்த கைலிய வாயில கடிச்சிட்டு மேல ஏறுறாரு. அப்ப அந்த வாயில கடிச்சிட்டு அவர் மேல ஏறும்போது அந்த கைலி விழுந்துருச்சு. அந்த கைலிய எடுத்து குடுக்கறதுக்கு ஒருத்தன் கூட போல. அவர் இறங்கி வந்து மறுபடியும் இறங்கி தான் அவர் அந்த கைலிய கட்டினார். அப்போ ஆனா சம்பவம் ஒண்ணுதான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு காரு சிக்குச்சு. அப்ப அவனை யாரும் பார்த்து, "டேய் அறிவு கெட்டவனே, என்னடா வேஷ்டி கட்டுறேன்னு" கேட்கல. ஒழுங்கா கவனிக்க மாட்டியான்னு கேட்கல. அவருக்கு எல்லாருமே ஓடி போய் அந்த வேஷ்டியை எடுத்து குடுக்குறானுங்க. இவன் பாவம் ரொம்ப சிரமப்பட்டு ஏறுறான். அவன் அந்த இது 2யும் புடிச்சு உயரத்துல ஏறி அவன் அந்த கைலிய பிடிக்கிறதே கஷ்டம். ஆனா அவனை பார்த்து எல்லாரும் திட்டுறானுங்க. "டேய் அறிவு கெட்டவனே, என்ன கையில கட்டுற? ஒழுங்கா பண்ண மாட்டியா?" எவனுமே அவனுக்குன்னு எடுத்தும் குடுக்கல. 2 சம்பவம் நடந்துச்சா ஒரே காரு. இப்ப எனக்கு நடந்துச்சு. நான் கண்ணாடி எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்கும்போது கண்ணாடி தனியா வந்துருச்சு. எல்லாரும் திட்டபோது அப்ப நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமே இந்த ஊருக்கு நான் திரும்பி வரும்போது காரோட தாண்டா திரும்பி வருவேன். கார் வாங்கிட்டு என்னோட சொந்த கார்ல தாண்டா நான் திரும்பி வருவேன்னு 9வது முடிச்ச உடனே அந்த ஊரை விட்டு நான் என்னோட தாத்தா ஊருக்கு படிக்க போயிட்டேன். கரெக்டா? இனிமே இந்த ஊருக்கு வந்தேன்னா நான் காரோட தான் திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி 9th படிக்கும்போது போயிட்டு 10th 11th 12th காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது என்ன ஆடிட்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் முடிச்சு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே போயிட்டேன். அதுக்கப்புறம் சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஏஎம்பி சன்மாரில் வேலை கிடச்சி கோட்டக்கில் வேலை கிடைக்கும் போது லோன் போட்டு என்னோட ஃபர்ஸ்ட் காரை வாங்கினேன், ஃபோர்டு ஃபியஸ்டா. அந்த ஃபர்ஸ்ட் கார் வாங்கிட்டு தான் மறுபடியும் நான் ஊருக்கே போனேன். அது வரைக்கும் என் அப்பாவுடைய அம்மா இருந்தாங்க, எவன் செத்ததுக்கும் போகல. புரியுதுங்களா? இது ஒரு சம்பவம். அப்ப நான் இந்த 2வது ஒரு சம்பவம் சொன்னேன் பாத்தீங்களா? ஒருத்தன் பணக்காரன், அவனும் எதேச்சையா நடக்குது. ஆனா அதை யாருமே திட்டல. அதான் நான் சொல்றேன், பணக்காரன் பண்ணா அதை ஸ்டைலுன்றுவானுங்க. பணக்கார வீட்டு புள்ளையெல்லாம் குடிக்காம இல்ல. பணக்கார வீட்டு புள்ளையெல்லாம் லவ் பண்ணாம இல்ல. ஆனா அதெல்லாம் கேட்டா அதெல்லாம் ஸ்டைல் அப்படின்ட்டுருவானுங்க. இதே இல்லாதவன் பண்ணா என்னத்த பண்ணாலும் அவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பானுங்க. புரியுதா? இது உனக்கு தேவையான்பானுங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்பானுங்க. இதெல்லாம் நீ பண்ண முடியுமான்பாங்க. இனி என்னத்த போட்டு உருண்டாலும் உனக்கு ஒட்டுறதான் ஒட்டுன்பாங்க. இருக்கிற அத்தனை நெகட்டிவும் குப்பை தொட்டி மாதிரி உங்கள்ட்ட தான் அள்ளி வந்து கொட்டுவானுங்க. இதே பணக்காரன் என்ன தப்பு பண்ணாலும் அதை கேட்கறதுக்கு எவனுக்கும் தைரியம் இருக்காது. அவன் என்ன பண்ணாலும் அவன் பண்றது சரிம்பானுங்க. புரியுதா? இதுதான் யதார்த்தம். அப்ப நான் முடிவு பண்ணேன் வாழ்க்கையில. அதான் நான் சொன்னேன் இல்லையா? அது மாதிரி நான் இப்ப சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் என்னோட புக்கெல்லாம் எப்போ சொல்றது ஒரு 4th 5th 6th அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லை, 4வது 5வது 6வது இப்படி தமிழ் மீடியம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எனக்கு யார் வந்து ரொம்ப பிடிக்காதோ, இவங்க நம்மளை ரொம்ப காயப்படுத்திருப்பாங்க இல்லையா சின்ன வயசுல, அவங்களோட பேர்ல தான் அந்த புக். இப்போ ஒரு சயின்ஸ் புக் இருக்கு அப்படின்னா அந்த சயின்ஸ் புக்கில் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காதோ அவங்களோட பேர்ல நிறைய இடத்துல அவங்களோட பேரை எழுதி வச்சிருப்பேன். நிறைய பேரை அவங்க பேரை நான் எழுதி வச்சிருப்பேன்.
அப்போ என்ன அர்த்தம்னா, எப்பாவது அடிக்கடி புக் எடுப்போம்ல, புக் எடுக்கும்போது அந்த பேரையும் ரீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேரை ரீட் பண்ணும்போதே இவங்களுக்காவது நான் படிக்கணும்டா அப்படிங்கிற அந்த வெறி வரும் எனக்கு. இப்போ எனக்கு இப்போ அதான் சொல்லையா, இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் +2 படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்டில் 200 196 இப்படிலாம் எடுத்தேன் நான். இவ்வளோக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 10th வரைக்கும் தான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்க முடிஞ்சு, அதுக்கு மேலே படிக்க முடியல. அப்போ இந்த நிறைய இடத்துல இது இது இப்போ இல்லை, 4வது 5வது படிக்கும் போதே எனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் நமக்கு ரொம்ப இது பண்ணாங்களோ அவங்களோட பேரெல்லாம் நான் எழுதி வைப்பேன், பென்சிலில் எழுதுவேன். நிறைய பேஜில் எழுதியிருக்கும். அப்போ அந்த பேரெல்லாம் எழுதும்போது என்னென்னா, எப்போவாவது நான் சோர்ந்து போனபோது அந்த புக்கை எடுத்தேன்னா இவங்களுக்காவது நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் படிப்பேன் அந்த புக்கெல்லாம். அப்போ இந்த மாதிரி எதையுமே, அதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன், எதையுமே தடையாக பார்க்காதீங்க, எதையுமே ஒரு வாய்ப்பாக பாருங்க. எவ்வளோ பெரிய நெகட்டிவாக பார்க்காதீங்க. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு தான் நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு இப்படி இருக்க மாட்டேன், நாளைக்கு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைங்க. அப்போ எதையுமே தடையாக பார்க்காதீங்க. அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன சொன்னேன், மார்க்கெட்டில் 99% பேர் தோற்று போகிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லுவான் எவனை கேட்டாலும். ஏன் 99 பேர் தோற்று போகிறாங்கன்னா, அப்போ அந்த 99% பேரும் யாரோ ஒருத்தனுக்கு தானே போகுது. அந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த ஒருத்தன் ஏன் நம்மளா இருக்கக்கூடாதுன்னு யோசிங்க. இந்த பிஸ்னஸை விட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க. கரெக்டாக? அப்போ அதே மாதிரி இப்போ மார்க்கெட் பாருங்கள், நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது பிடிக்குமா பிடிக்கலன்னு கூட தெரியல. பிடிக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த மார்க்கெட் கிளைமேட், ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது ஒருத்தவங்களோட அனுபவம் தான் பிஸ்னஸ், ஒருத்தரோட லைஃப் தான் பாடம். அதை வந்து அதில் உங்களுக்கு அது நல்லதுன்னு தெரிஞ்சால் எடுத்துக்கணும்னு கேட்டதுன்னா ஜஸ்ட் ஒமிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? ஆனால் எந்த சூழ்நிலையும் உங்களை நீங்கள் உற்சாகமாக, உங்களை மோட்டிவேட்டடாக, உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் அதுக்கு அதுக்கு குறையே வைக்காதீங்க. அதை உங்களை நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களை நீங்கள் விட்டே கொடுக்காதீங்க. புரியுதா? 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களால் முடியும்னு நினைங்க. அது மாதிரி சும்மா நீங்கள் எது பேசுகிறதாலும், நான் எங்கள் ஆடிட்டர் எனக்கு சொன்ன மாதிரி, எதை பேசுகிறனாலும் ஜெயிச்சுட்டு பேசு தம்பி, நீ ஜெயிச்சா பேச வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவார். அவர் என்னை பார்த்து அடிக்கடி சொன்ன வார்த்தை இது ஒன்று தான், நீ எதை பேசினாலும் ஜெயிச்சுட்டு பேசு தம்பி, எதை பேசினாலும் ஜெயிச்சுட்டு பேசு, நீ ஜெயிச்சா பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி மற்ற யார்ட்டையும் அவர் சொன்னது கூட கிடையாது. நான் இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு ஒரு தடவை நான் கேட்கவும் செஞ்சேன். அவர் வந்து இப்போ அவரோட ரொம்ப வயசாயிடுச்சு, அவரோட பொண்ணு லண்டனில் இருக்காங்க, அங்கே இருக்கார். அப்போ நான் அவரை கொண்டு ஒரு நாள் ஏர்போர்ட்டில் விட போனேன், இடையில வந்திருந்தாரு, அவரை பார்க்க போனேன். அப்போ வா தம்பி நான் லண்டன் தான் போனேன், அப்போ நீ வாவே, சும்மா இருந்தால் ஏர்போர்ட் வரைக்கும் போனேன் சார், கண்டிப்பாக வர்றேன் சார்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகும்போது அப்போ அவர் சொன்னார், எதுக்கு சார் என்கிட்ட மட்டுமே நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்க, நிறைய பேர் உங்கள் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, என்னோடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் உங்கள்கிட்ட இன்டர்ன்ஷிப்பில் இருந்தாங்கல்ல, ஏன் என்கிட்ட மட்டும் அதை சொன்னீங்க. அவர் வந்து ஐயங்கார், இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஜஸ்ட்டு அவர் ஏன் இதை சொன்னாருன்றது எனக்கு அப்புறம் தெரிஞ்சு. அப்போ அவர் சொன்னார், எதுக்கு சார் என்கிட்ட மட்டும் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லுவார், இல்லை தம்பி, உன்னை பார்த்தாலே சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னாரு. என்ன பார்த்தா சொல்கிறதுக்கு தோன்றிருக்கு, அப்படி என்ன சார், என்னை பார்த்தா ஏன் சொல்லணும்னு தோணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் சரிச்சே உன்னோட டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கு இல்லையா என்கிட்ட, அந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் கேட்கும்போது, அப்போ எனக்கு ஒரு நாள் நான் ஆஃபீஸில் ஸ்வீட் எல்லாம் கொடுத்தில்ல, கொடுக்கும்போது அப்போ இத்தனாம் தேதி நீ பிறந்தியா, இப்போ டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்தியா, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார் ஞாபகம் இருக்கா, அது வருஷம் தானே சார் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ நீ அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லும் போதே உன்னோட ராசி வந்து இதுவாக தான் இருக்கும், உன்னோட நட்சத்திரம் இதுவாக தான் இருக்கும், நீ அதிலலாம் நம்பிக்கை இருக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் அந்த ஃபேமிலியில் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் பார்த்தோம். இப்போ உனக்கும் சிம்ம ராசி, அப்போ ஜெயலலிதாவுக்கும் சிம்ம ராசி, உனக்கும் மக நட்சத்திரம், ஜெயலலிதாவுக்கும் மக நட்சத்திரம், அப்போ நீ வந்து கட்டாயம் ஜெயிக்கணும், ஜெயிச்சேன்னா நீ நிறைய பேருக்கு பயன்படுவ அப்படிங்கிறதுனால தான் உன்னை பார்த்து நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னேன். நீ ஜெயிச்சுட்டு பேசு, ஜெயிச்சுட்டு பேசு, ஜெயிச்சுட்டு பேசுன்னு சொன்னது எதுக்குன்னா, நீ ஜெயிச்சா பேச வேண்டியது கூட இருக்காது, ஜெயிச்சிருன்னு சொன்னது அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னா, நீ ரொம்ப கிராமத்து பின்னணியிலேருந்து வந்த, உன்னை காலேஜில் பார்க்கும்போதே நான் வந்து வா தம்பி உன்னை நான் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தது காரணம் என்னன்னா, உனக்குள்ள நல்ல நிறைய என்ன சொல்றது, நிறைய ஒரு கனவுகள் இருக்கு, ஆனால் அதுக்கான இடத்துல நீ சரியா இல்லை அப்படிங்கிறதுனால தான் உன்னை சென்னை கூட்டிட்டு வந்தேன். மற்றவன்லாம் எப்படின்னா, அவனோட அப்பா அம்மா காசு செலவு பண்ணுறாங்க, அவங்க பணத்தை கட்டி சிஏ படிக்க வைக்கிறாங்க, அவன் படித்தாலும் பிரச்சனை இல்லை, படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, அவன் பொழைச்சிக்கிடுவான். புரியுதா? அவங்க அப்பா அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதுன்னு உனக்கு அப்படி இல்லை தம்பி, நீ படிக்கலைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ ஜெயிக்கலைன்னா வாழ்க்கையே இல்லை. ஒன்று சும்மா நான் கேஷுவலாக உன்னோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இந்த ஜாதகத்தையும் பார்த்தேன், அதையும் நான் அவர் சொன்னார். இந்த மாதிரி எனக்கு ஓரளவு செட் ஆகிற ஆளுகளை தான் நான் கூடவும் வச்சுக்கிருவேன், ஏன்னா நாங்கள் அந்த கம்யூனிட்டிலே வளர்ந்தோம் தம்பி, எங்களுக்கு அது சின்ன வயசுலேருந்தே அப்படி பார்க்க பழக்கிட்டாங்க
அப்போ நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து இப்போ இவனோட நம்ம இந்த இதெல்லாம் வச்சுக்கலாமா, இந்த டீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னா நம்ம பார்ப்போம். இந்த இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு அவ இதெல்லாம் ஒத்து போகுதா ஒத்துலைன்னா நம்ம பார்ப்போம். ஒன்று அது இருந்தது உனக்கு. ரெண்டாவது வந்து நீ கிராமத்து பின்னணியிலேருந்து வந்திருக்க, நீ ஜெயிச்சாதான் உன் சந்ததிக்கே நல்லது, நீ ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உன்னை பார்த்து அடிக்கடி இப்படி சொன்னேன் தம்பி அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி என்னை உற்சாகப்படுத்துவார். எதை அடிக்கடி சொல்லுவார். ஒரு மாசத்துக்கு 2 தடையாவது என்னை பார்த்து சொல்லியிருப்பாரு. எதை பண்றதாலும் ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட், நீ ஜெயிச்சா பேசவே வேண்டாம். என்னடா இவர் இப்படி போட்டு நம்மளை போட்டு கொள்றாருன்னு நினைப்பேன். அப்போ எனக்கு அது புரியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் இல்லை, லைஃப்பில் எப்போவுமே உங்களை நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுங்க. உங்களை பெருசாக நினைங்க. உங்களோட யாரும் பெருசும் கிடையாது, உங்களை விட யாரும் சிறுசும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா போதும். இவ்வளோதான் லைஃபே. ஒருத்தங்களை தாழ்வாகவும் நினைக்காதீங்க. ஐயோ இவரா இவ்வளோ பெரிய அப்படின்னு உயர்வாகவும் நினைக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு, சராசரி மனுஷனுக்கு என்ன, ஒரு மனுஷன்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா அன்பு, ரெஸ்பெக்ட். இது 2 தான். சின்ன குழந்தைனாலும் வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி பேசி பழகுங்க. பெரியவங்களா தான் பழகுங்க. நம்ம கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுறது வேற. இப்போ நானே பேசும்போது இப்போ நிறைய வீடியோவில் இது பண்ணுவான் அவன் இவன் அப்படிலாம் சொல்ல, அது வந்து கேஷுவல் லாங்குவேஜ். அது வந்து அவங்கள காயப்படுத்தணும்னு கேட்கறதுல நம்மளை அறியாமல் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொல்லுவான். டேய் சாப்பிட்றா எந்திரா படுறா தூங்க அப்படிதான் நம்ம கேஷுவலாக சொன்னோம்ல. நான் என்ன வந்து என்ன சொல்கிறேன், உங்களை நான் கேஷுவலாக என்னோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் ஒரு கேஷுவலாக பேசுகிறேன். அதையுமே நீங்கள் யாரையாவது உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை காயப்படுத்தணும்னு பேசுறது இல்லை, கேஷுவலாக பேசுறது அது உங்களை. புரிஞ்சுங்களா? அதனால எப்போவுமே நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு ஹியூமனாக பாருங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க, சரியான மரியாதை கொடுங்க, எக்ஸ்ட்ரா கூட கொடுங்க, தப்பு கிடையாது. அவங்களுக்கு முடிஞ்சா சப்போர்ட்டிவா இருங்க. இது 2 இருந்தாலே போதும் சக மனுஷனுக்கு. வேற எதுவுமே லைஃப்ல தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு மேல 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 போயிட்டே இருப்பீங்க. யாரோடையும் கம்பேர் பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து உங்களை தாழ்வாவும் நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல இருக்கனோட உங்களோட உங்களுக்கு மேல இருக்கிறவனை பார்த்து நீங்க தாழ்வா நினைச்சீங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கை கம்மியாயிரும். புரியுதா? அது மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிறவனை பார்த்து நீங்க உயர்வா நினைச்சீங்கன்னா உங்களோட தலக்கணம் அதிகமாயிரும். 2மே மனுஷனுக்கு ஆபத்து. தன்னம்பிக்கையும் குறையக்கூடாது, இது குறையக்கூடாது. தன்னம்பிக்கை தலக்கணம் அதிகமாகக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, சொத்து தெரியுமா, இப்படிதான் நம்ம கேட்குறோம். எவனா பார்த்தாலும் நமக்கு மேலே வந்தால் அண்ணே வாங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கீழே யாராவது ஏதாவது ஒன்று கலெக்ட் பண்ண வரவராக இருந்தால், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தால், இல்லை குப்பை எடுக்க வந்தால், என்னப்பா இது பண்ணுறியா என்னப்பா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டோனே மாறுதா இல்லையா? அப்படிலாம் மாற்றாதீங்க. அவங்களும் மனுஷன்தான். கடவுள் அவங்கள அதை வச்சிருக்காரு. புரியுதா? அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட சூழ்நிலை. ஏன்னா நம்மளை மாதிரி அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தலையெழுத்து இல்லை. என்ன பண்ணுறது, கடவுள் அப்படி, இது சூழ்நிலை, அவங்க சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்காக அவங்கள தரக்குறைவாக நினைக்காதீங்க. புரியுதா? அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். யாருக்கு தெரியும், அவங்க பையன் நாளைக்கு நம்ம பையனோட எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போகலாம். கடவுள் எந்த உயரத்தில் வேணாலும் வைக்கலாம். சக மனுஷனுக்கு சரியான மரியாதை கொடுங்க. வாங்க போங்கன்னு அவங்களையும் பேசுங்க. அவங்களையும் முதல்ல மனுஷலாக பாருங்க. அவங்க நம்மளை மாதிரி படிச்சிருந்தா அவங்களும் இந்த வேலையை பார்க்கணும்னு தலையெழுத்து கிடையாது. அவங்க சூழ்நிலை ஏதோ படிக்காம விட்டாங்க. அதுக்காக நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னு ஒருத்தனை வா போன்னு பேசாதீங்க. புரியுதா? உங்களை ஒருத்தர் வா போன்னு பேசும்போது எவ்வளவு வலிக்குது, அது மாதிரிதான் அவங்களுக்கும் வலிக்கும். எல்லாரும் ஒண்ணுன்னு நினைங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதை. நீங்க அண்ணன் வாங்க சாப்பிடுங்க, ஏதாவது தண்ணி வேணுமாண்ணே, குடிக்கிறீங்களாண்ணே, ஓகேண்ணே நன்றிண்ணே போயிட்டு வாங்கண்ணே, இந்த மாதிரி பேசுங்க. நீங்க எல்லார் மனசுலயும் உயர்வா இருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு கீழே உள்ள ஆளை பார்த்து மிரட்டுறது, கீழே உள்ள ஆள்னா இருக்கிற வரைக்கும் வச்சு செய்யறது, மேலே உள்ளானா ஐயா சார் சொல்லுங்க சார் அப்படிங்கிறது. அது மாதிரி இதெல்லாம் நான் கேட்பேன். இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி கீழே உள்ளாலாம் போ வா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறவங்களாம் நான் கேட்பேன். இதெல்லாம் நீ சொல்கிறியே, ஒரு கலெக்டரை பார்த்து அவன் உன்னை விட கீழே உள்ள ஜாதியாக இருந்தால் நீ அவனை வந்து வாயா போயா சொல்லுவியான்னு சொல்லிட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, தெரியுது இல்லை. அப்போ இதை விட பெருசு இதுதான் தெரியுது இல்லை. அப்போ இதில் கவனத்தை செலுத்துங்க. ஏயா போட்டு உங்களை இதிலெல்லாம் போட்டு தேவையில்லாமல் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர்ட்ட விளையாட்டாக கேட்பேன். அப்போ இதை விட பெருசுன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுதுல்ல உலகத்தில். அப்போ அதை நோக்கி போங்க. ஏன் போட்டு இதை விட சின்னதை நோக்கி ஏன் போகிறீங்க? இதை விட இது பெருசு. யாராக இருந்தாலும் அந்த படிப்புக்கு உண்டான மரியாதை பெருசுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ படிப்பை கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு. ஏன் ஜாதியை கொடுக்குற? உன் ஜாதி பெருசாகவே இருந்துட்டு போகுது. அது மாதிரி நான் இதையும் நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ தங்கத்தில் துண்டு போட்டிருக்கலாம், கரெக்டாக, சந்தோஷம். கடவுள் ஒன்று அதில் வச்சிருக்காரு, சந்தோஷம். முடிஞ்சால் அடுத்தவனுக்கு பிரயோஜனமா இரு. அந்த துண்டை எடுத்து அடுத்தவன் கழுத்தில் போட்டு இருக்காத. புரியுதா? நான் இந்த ஜாதின்னு சொல்லி உனக்கு கீழே உள்ளனா முடிஞ்சா அவனுக்கு ஆதரவா இரு. நீ படிக்கல அப்படின்னா படிச்சவனுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு தான் நீ படிச்சிருக்க. உனக்கு கண்ணு தெரியல அப்படின்னா, உனக்கு கண்ணு தெரியும்னா அவனுக்கு பத்திரமா கூட்டி போய் சேர்க்கறதுக்கு தான் உனக்கு கடவுள் உன்னே கண்ணு நல்லா தெரிய வச்சிருக்க. இதுதான்
நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அவனோட நீ உயர்வா இருக்க, நல்லா படிச்சிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். முடிஞ்சா மற்றவனுக்கு பயன்படுதான்னு பாரு. இல்லையா அந்த அந்த அதிகாரத்தை வச்சு நீ அவனை அமுக்காத. ஒரு சக மனுஷனை மனுஷனா பாரு, அவனுக்கு உண்டான மரியாதை கொடு. முதல்ல நீ அவன் மனசுல இடம் பிடி. ஒருத்தனை மிரட்டி போடுற வணக்கம் ரொம்ப நாளைக்கெல்லாம் போட மாட்டான். நீ இதே அவனோட அன்பா பழகு, வாழ்க்கை முழுதும் உன்னை உயர்வான இடத்துல வச்சிருப்பாங்க. அப்ப வாழ்க்கை முழுதும் ஒருத்தன் மனசுக்குள்ள மரியாதை கொடுக்கறது பெருசா, சும்மா கையில வந்து வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், சாப்பிட்றீங்களா சார், இப்படி நடிப்பாங்க. அந்த மரியாதை என்னத்துக்கு? ஓகே, இன்னைக்கு நம்ம பர்சனலா நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அது வேண்டாம், போய் விட்டுருவோம் அந்த டாபிக்கை. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேயோட பாருங்க, இந்த பவுண்டரி இங்கே தான் இருக்கு. அப்போ பாருங்க, இப்போ போயிட்டு நம்ம 5 மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டு மார்க்கெட் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் அப்படிலாம் நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க. எப்போவுமே மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் அந்த பவுண்டரியை ஃபாலோ பண்ணாது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். ப்ரைஸு தான் வால்யூமை அட்ராக்ட் பண்ணும். ப்ரைஸு தான் வால்யூமை அக்குமுலேட் பண்ண வைக்கும். அக்குமுலேட்னா என்ன? ஒரு சாக்குக்குள்ளே உள்ளதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி போட்டு வாங்கி 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 சாக்கை நிறைக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னா மேலே நடக்கும், ஓவர் வேல்யூவில் நடக்கும். ஓவர் வேல்யூவில் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சாக்கில் உள்ளதை உதறி கீழே கொட்டுறதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கில் இருக்கிறத எடுத்து வெளியில் போகிறது, அதாவது நிறைய செல் பண்ணுறதுன்னு அர்த்தம், நிறைய பை பண்ணுறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட்டோட ப்ரைஸு மேலே போக 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 வால்யூம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமானியன் தலையில் பெரிய பணக்காரன் அடிமாட்டு விலையில வாங்கினதை பெரிய அதாவது சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு புரியுற அப்படி சொல்கிறேன். ரீட்டைலருக்கு தலையில் வந்து அதிக விலையில இவங்களோட ஸ்டாக்கை அவன் தலையில் கட்டுறான்னு அர்த்தம். ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 2 தான் இருக்கும். கவனிங்க, 2 தான் இருக்கும். ஒன்று பணம் இருக்கும், இன்னொன்று பொருள் இருக்கும். பொருள்னா ஸ்டாக்காக இருக்கும். அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இது 2 உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ ரீட்டைலர் கையில் அதிகப்படியான பேர்கிட்ட ஸ்டாக் இருக்கா, பணம் இருக்கான்னு கவனிக்கணும். இப்போ ஒரு மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது. இப்போ தங்க விலை உச்சத்தில் இருக்கா? இந்த உச்சத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தங்கம் ரீட்டைலர் கையில் தான் இருக்கும். ஏன்னா விஷயம் தெரிஞ்ச பணக்காரன் கீழே வாங்கினதை ஃபுல்லாக மேலே அவங்ககிட்ட குறைச்ச விலைக்கு அவங்கள பயங்காட்டி வாங்கினதை எல்லாத்தையுமே ஆசை காட்டி அவங்ககிட்ட கொடுத்துருவானுங்க. அவங்ககிட்ட பயங்காட்டி அடிமாட்டு விலைக்கு வாங்கினதை எல்லாத்தையுமே ஆசை காட்டி அதிக விலைக்கு அவன் தலையில் கட்டிடுவானுங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்து இப்போ பெரிய பணக்காரன்ட்ட பணம் இருக்குது, ரீட்டைலர்கிட்ட நிறைய பொருள் இருக்குது. இப்போ அந்த பொருளை அவன் வாங்கணும் இல்லையா? அப்போ அதிக விலை கொடுத்து வாங்குவானா? வாங்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுவான்? ஆசை காட்டி அதிக விலைக்கு கொடுத்த பொருளை இல்லை அந்த ஸ்டாக்கை, அந்த கோல்டை, இல்லை அந்த அக்ரிமெண்ட்டை, அந்த கான்ட்ராக்டை பயங்காட்டி குறைச்ச விலைக்கு அவன்கிட்ட இருந்து பிடுங்கிடுவானுங்க. பிடுங்கெல்லாம் வேண்டாம், அவனே வித்துட்டு செதறி ஓடிடுவாங்க. இதுதான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருங்கிறது. தெரிச்சு ஓடுவானுங்கன்னு சொல்லுவானுங்களே, அப்படியே அடிமாட்டு விலைக்கு வித்துட்டு ஓடிடுவாங்க. தலை தப்பிச்சா போதுண்டா சாமிங்கிற அளவு. ஏன்னா அவ்வளோ வேகமாக மார்க்கெட் மலையிலேருந்து விழுகிற மார்க்கெட் மாதிரி செங்குத்தாக விழு வைப்பாங்க. அந்த அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த சப்போர்ட்டு இந்த பிரேக் அவுட்லாம் உடைக்கும் போது மார்க்கெட் அவ்வளோ வேகமாக நடக்கும். 10க்கு 7 தடவை உடைச்சிட்டு தான் போகும். 3 தடவை தான் சப்போர்ட்டில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அப்போ இதுதான் மார்க்கெட்டில் அதிகப்படியான டைம் நடக்கிறது. அப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 நிமிஷம் 1 மினிட்டு 5 மினிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். ப்ரைஸு தான் ஒரு இதை அட்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகுது? மார்க்கெட்டோட அடுத்த டேயோட பவுண்ட்ரி வந்து பாருங்கள் 50%. இதை உடைச்சா தான் இந்த அப்போ டேயோட ஷார்ட் டேர்மில் தான் இப்போ மார்க்கெட்டு கோல்டு இருக்குது. அப்போ இதை உடைச்சா என்ன ஆகும்? டேயோட மிட் டேர்ம் இந்த இடத்துல இருக்குது, டேயோட லாங் டேர்மில் இருக்குது. ஏற்கனவே இங்கேருந்து இங்கே போன மார்க்கெட்டு ஏற்கனவே டேயோட பாருங்கள் 50% வந்துட்டு போயிருக்கு. தெரியுதா? இங்கேருந்து இங்கே போன மார்க்கெட் கரெக்டாக 50 வந்திருக்கு. ஏன்? நான் சொன்னேன் இல்லையா, 50% தான் டிசிஷன் எடுப்பாங்க. அங்கே தான் சாக்கை ஒன்று வாங்கி சேர்ப்பான், இல்லாட்டி உதறி கொட்டுவான். அப்போ இங்கே வாங்கி மறுபடியும் பாருங்கள் இங்கே போய் இப்போ திரும்பி வருது. திரும்பி வர்ற மார்க்கெட்டு இங்கே சப்போர்ட் இருக்குன்னு எல்லாரையும் இங்கே வந்துட்டு இப்படி போகிற மாதிரி ட்ராப் பண்ணி அப்படியே இங்கே லாங் டேர்முக்கு வந்துடுவான். அத்தனை பேர் தலையிலையும் துண்டை போட்டுட்டு எல்லாம் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் வரும். அப்போ இது மொத்தமாக எவ்வளோ கேண்டில் இது பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் கவனிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மொத்தமாக இந்த ஏரியாவில் இருந்து கவனிங்க, இது மொத்தமாக இந்த ஏரியாவில் இருந்து இது மொத்தமாக இது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும், அவுட் சைட் கேண்டில் வைக்கிற வரைக்கும் எவ்வளவு கேண்டில் இருக்கோ இதில் பாதி கேண்டிலுக்குள்ளே இந்த பவுண்ட்ரி டு இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட்டை கொண்டு வந்துடுவானுங்க. அவ்வளோ வேகமாக வரும். அதே மாதிரி வாங்கி அவன் சாக்கை நிறைச்ச உடனே டப்புன்னு ஒரு 4 கேண்டில் சேஃபர் ஜோனில் வச்சுக்கிடுவான்.
அதாவது எப்படின்னா அவன் அப்பவே வித்தாலும் லாபம் வர்ற மாதிரி. அப்பதான் பச்சை கலர் பார்த்த உடனே தானே நம்மளால குதிப்பான். அதான் சொல்ல, இவன் குறைச்ச விலைக்கு இவனை பயம் காட்டி வாங்கினதை ஆசை காட்டி விற்பான்னு நான் சொல்லியிருக்கேன். பயம்னா குறைச்ச எப்போ நம்ம நீங்க பயப்படுவீங்க? விலை குறையும் போதா, அதிகமாகும் போதா? விலை குறையும் போது தான் பயப்படுவீங்க. பயப்படும் போது விற்பீங்க. அதனால தான் உங்களுக்கு லாஸ் வருது. மார்க்கெட் பச்சை கலராக மேலே போகும்போது ஆசைப்பட்டு வாங்குவீங்க. அதனால தான் வாங்கினதுக்கப்புறம் லாஸ் வருது. நான் நான் என்ன பண்ணாலும் லாஸ் தான் வருது. நீங்கள் தான் தப்பாக பண்ணுறீங்களே. கத்திரிக்காய் கிலோ 50 ரூபா சொன்னீங்கன்னா 30 ரூபாய்க்கு தரியான்னு கேட்குறீங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் 500 இருக்க ஸ்டாக்கு 300 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா, ஐயோ என் ஸ்டாக்கு இறங்கி போச்சு, ரத்த கலரின்றீங்க, நெகட்டிவ்ன்றீங்க. அப்போ உங்களை எப்படி அப்படியே உலக நடைமுறைக்கு ஆப்போசிட்டாகவே உங்களை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அப்போ முதல்ல இப்போ இது டோட்டலாக இதில் எவ்வளோ டைம் டியூரேஷன் ஆயிருக்கோ அதில் பாதி இல்லை இந்த பவுண்டரிக்குள்ளே மார்க்கெட் வந்துடும். அப்போ நீங்கள் ஏற்கனவே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது, ஏற்கனவே வந்த இடத்த மார்க்கெட் திரும்ப இப்படிலாம் நீங்கள் பல காரணம் சொல்லலாம். மேலே போகிற மாதிரி போயிட்டு சல்லுன்னு கொண்டாந்து கீழே அடிச்சிருவானுங்க. அதனால தான் நான் எப்போவுமே சொன்னேன், பச்சை கலரை பார்த்தா பண்ணாதீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்களோ அது முடிஞ்சால் அதுக்கு கீழே பை பண்ணுறதுக்கான அத்தனை விஷயம் பண்ணுங்கள். அது வந்து அடிப்படை மட்டும்தான். அப்போ அதை பண்ணிங்கனாலே உங்களோட கேபிட்டலில் உங்களோட ட்ரேடில் 10க்கு 5 ட்ரேடு நேச்சுரலாக ப்ராஃபிட் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அது எந்த ஜோனுன்னு பாருங்கள். புரியுதுங்களா? ஒன்று, அதிலே உங்களோட 40% பணத்தை காப்பாற்றிடலாம். ரெண்டாவது என்ன பண்ணுங்க, பெரிய பணக்காரன் வந்துட்டானான்னு பாருங்க. இப்போ இந்த ஜோனில் இருக்குது அப்படிங்கிறக்கா இங்கே வந்தோன்னே வந்துருச்சு, இவ்வளோ வந்தால் இவ்வளோது ஏறாதான்னு நீங்கள் டப்பு கணக்கு போடாங்க. நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நினைச்சேன்னா இந்த நினைச்சேன் கதையே பேசாதீங்க. ரமணா படத்தில் சொன்ன மாதிரி எனக்கு சாரிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்காத மாதிரி, நான் இது வந்தால் இது போகும்னு நினச்சேன், இது வரும்னு நினச்சேன், கோல்டு ஏறும்னு நினச்சேன். நீங்கள் நினச்சாலும் நடக்காது. நீங்களே நினச்சா எப்படி நடக்கும்? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் நினச்சிங்கல்ல, கண்டிப்பாக நடக்காது. அதனால் நீங்கள் அந்த இடத்துல வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கே தெரியுதுன்னா பெரிய பணக்காரனுக்கு தெரியாதா? அந்த மாதிரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அப்போ என்னென்னா இந்த நினைச்சேன் கதையெல்லாம் வேண்டாம். வந்ததுக்கப்புறம் பெரிய பணக்காரன் வந்துட்டான்னு பாருங்க. இப்போ ரெண்டாவதாச்சா, முதல்ல கவனிங்க. இப்போ இங்கேருந்து இப்படி போகிறது, இதெல்லாம் நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். ஓவர் வேல்யூவில் வாங்குறது, பச்சை கலரில் இப்படி மேலே மேலே தானே மார்க்கெட் போகும். ஓவர் வேல்யூவில் வாங்குறது, இப்போ எங்கேருந்து பையர் கொண்டு போனாங்களோ அந்த ஜோனுக்கிட்ட வாங்குறது வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட்டை வந்து ஓவர் வேல்யூவில் வாங்குறது இல்லை, மார்க்கெட் வந்து ஜோனில் வாங்குறது. அதாவது பெரிய பணக்காரன் எங்கே அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறானோ அங்கே வாங்குறது. இதுக்கு கீழே வாங்குறது தான் அண்டர் வேல்யூவில் வாங்குறது. பணக்காரன் எங்கேருந்து கொண்டு போயிருக்கானோ அங்கே அதை விரட்டி விரட்டி வாங்குறது ஓவர் வேல்யூ. வந்து எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் அவன் எங்கே ஹண்ட் பண்ணுறானோ, எங்கே இந்த ட்ராப் வைக்கிறானோ, எங்கே அவன் லோடு பண்ண அந்த சாக்கில் ஒரு 10 உள்ள அள்ளி போடுன்னு போடுறானோ அந்த இடத்துல வாங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் வேல்யூ. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே பயங்காட்டி இங்கே தான் பயங்காட்டுற இடம். இது ஆசை காட்டுறது, இது மார்க்கெட்டை நியூட்ரலாக வச்சுக்கிறது, அக்குமுலேட். இது வந்து பயங்காட்டுறது. அப்போ பயங்காட்டுற இடத்துல நீங்கள் வாங்குறது தான் பணக்காரனை வாங்குறது. அப்போ பயங்காட்டுறனா அதெல்லாம் விடுங்க. அவன் வந்துட்டானான்னு மார்க்கெட்டில் பார்க்க முடியும். அவன் வந்துட்டான்னா வந்ததுக்கப்புறம் அவன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. அவனோட சேர்ந்து கூட போங்க. இமீடியட்டாக உங்களுக்கு அடுத்த ஒரு 4-5 கேண்டிலுக்குள்ளே உங்களோட ப்ராஃபிட்டை போய் மார்க்கெட்டை அவன் ஹிட் பண்ணாமல் போகவே வராது. கீழே மார்க்கெட் வரவே வராது. மார்க்கெட் இன்னும் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதான் நான் சொல்லியிருக்கல. அப்போ இந்த மாதிரி 3. அப்போ இது வந்து ஒரு பஸ்ஸை வந்து விரட்டி விரட்டி ஏறுற மாதிரி. நிற்காத வேகமாக போயிட்டு இருக்க பஸ்ஸை, வேகமாக இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற பஸ்ஸை விரட்டி ஏறுறீங்க. ஒழுங்காக ஏறினா தான் போச்சு. விழுந்தீங்கன்னா வீலுக்குள்ளே போயிருங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே விரட்டி ஏறுற பஸ்ஸில் முதல்ல இடம் இருக்குமா, சீட் இருக்குமா சொல்ல முடியாது. அப்படியே சீட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, இருக்காது. கரெக்டாக? அதுதான் அது. இது வந்து எப்படின்னா, இப்படி இறங்கி வருது, எல்லாரோட ஸ்டாப் லாஸும் எங்கே ஜென்ரலாக நீங்கள் எங்கே வைப்பாங்களோ அந்த இடத்துக்கிட்ட வாங்குறது. எல்லாரோட ஸ்டாப் லாஸும் எந்த இடத்துக்கிட்ட இருக்கோ அந்த ட்ராப்புன்னு சொல்லுவோம், அந்த ட்ராப்புக்கிட்ட வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நின்ன பஸ்ஸில் ஏறுறது. நின்ன பஸ்ஸில் ஏறும்போது என்னாகும், இடம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நமக்கு பிடிச்ச அப்படியே சீட்டு கிடைச்சாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி சீட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் வீலுக்குள்ளே போயிட மாட்டீங்க. ஏன்னா பஸ்ஸு நின்னவொன்னே தான் ஏறுறீங்க. முதலுக்கு சேதாரம் வராது. புரியுதா? இது முதலுக்கே மோசமாக, உயிருக்கே மோசமாயிரும். இது உயிருக்கு சேதாரம் வராது. ஆனால் இங்கே வாங்குறது எப்படின்னா, பஸ்ஸை ரிசர்வ் பண்ணி போகிற மாதிரி. ரிசர்வ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீட்டை தான் ரிசர்வ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஜன்னல் சீட்டா, இல்லை லோயர் பெர்த்தா, லெஃப்ட் சைடா, இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணுறீங்களா, ரிசர்வ் பண்ணுற மாதிரி. ரிசர்வ் பண்ணி போனால் அப்படி இருக்கும், அந்த பயணம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் வித்தியாசம். புரியுதா? ஓடுற பஸ்ஸில் ஏறுறது, விரட்டி விரட்டி ஏறுறது, நின்ன பஸ்ஸில் ஏறுறது, மூணாவது ரிசர்வ் பண்ணி போகிறது. அப்போ ரிசர்வ் பண்ணி போகிறது பாருங்கள், அப்படியே சொகுசாக இருக்கும். அந்த பயணமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். 10க்கு இந்த இடத்துல 10க்கு 3 ட்ரேடு தான் ப்ராஃபிட் போகும். இந்த இடத்துல 10க்கு 5 ட்ரேடு தான் நேரடியாக ப்ராஃபிட் போகும். மித்த மெக்கானிசம் இந்த இடத்துல 10க்கு 7 ட்ரேடே போயிடும். புரியுதுங்களா? அதுவும் பெரிய பணக்காரன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 ட்ரேடு போயிடும். அதுவும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ட்ரேடு, ஏதாவது ஒரு ட்ரேடு நெகட்டிவாக போகும். அப்படியே நெகட்டிவாக போய் அடுத்த ட்ரேட் எடுத்தோன்னா இந்த ட்ரேடில் 100 கிடைக்குதுன்னா இது மெக்கானிசம் பண்ணுற ட்ரேடில் 500 கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள். என்னோட காப்பி ட்ரேடர்ஸ்டையும் சரி, என்னோட கிளைண்ட்டு அடிக்கடி இந்த வார்த்தை கேட்பேன். நான் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் பண்ணுவேன் உங்கள் அக்கௌண்ட்டில்.
ஆனால் 500 சம்பாதிக்கலாம். 500 தான் சம்பாரித்து கொடுக்க முடியும். ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணுவேன். ஆனால் நான் 2000 சம்பாரித்து கொடுப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்பேன். அவங்க என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் எத்தனை ட்ரேட் வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு காசு கூட வந்தால் நல்லது தானே அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை மார்க்கெட்டில். நீங்கள் கிடைக்கிற எல்லா ட்ரேடையும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 3 ட்ரேடு தான் ப்ராஃபிட் போகும். புரியுதுங்களா? இப்போ இந்த 3க்கும் வித்தியாசம் சொன்னேன். இது பஸ்ஸை விரட்டி ஏறுறது, வீலுக்குள்ளே போயிடும், முதலுக்கே மோசமாயிரும். இது பஸ்ஸை நின்னவுடனே ஏறுறது, முதலுக்கும் மோசம் வராது, ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உங்கள் அக்கௌண்ட் லாஸ் ஆகாது. அண்டர் வேல்யூவில் வாங்குனீங்க, அண்டர் வேல்யூவில் அந்த பவுண்டரியில் பேஸ்ன்னு சொல்லுவோம். உங்களோட எல்லாரோட ஸ்டாப் லாஸும் எங்கே இருக்கோ அந்த அந்த பவுண்டரி கிட்ட வாங்க. ஏன்னா அதிகபட்ச டைம் ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே மார்க்கெட் மேலே தான் போகும். நீங்களே சொல்கிறது தானே, என் ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே மேலே போகுது, அடித்த உடனே மேலே போகுதுன்னு. கரெக்டாக ஒன்று. ஆனால் இங்கே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நான் அடிப்படையே சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரிசர்வ் பண்ணி போகிறது, கம்ஃபர்ட்டாக போகலாம். ரிசர்வ்னா என்ன, நம்ம பிடிச்ச மாதிரி சீட்டு பிடிச்ச மாதிரி இருந்தால் தானே ரிசர்வே பண்ணுவோம். அந்த மாதிரி சாரி, மார்க்கெட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ உங்களோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கும். ஸோ இதுதான் விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி இந்த 3ஐயுமே பாருங்கள். அப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரியை முதல்ல மார்க்கெட்டோட, நான் அடிக்கடி சொல்கிறேன் தான், மார்க்கெட்டோட பவுண்ட்ரியை செட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் 5 மினிட் 5 மினிட் போயிடுங்க. 5 மினிட்டில் ஹையர் லோ வரைஞ்சி பவுண்ட்ரியை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 15 மினிட் போயிருங்க, பவுண்ட்ரியை செட் பண்ணுங்கள். 1 ஹவர் போயிருங்க, பவுண்ட்ரியை செட் பண்ணுங்க. அப்போ ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், இந்த பவுண்ட்ரி தெரிஞ்சு மார்க்கெட்டு எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு மார்க்கெட்டை மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்டு இப்போ எந்த பவுண்ட்ரியில் இருக்குது சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி பவுண்ட்ரி தெரிஞ்சுன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் நல்லா இதை யோசிச்சு பாருங்கள். இப்போ மார்க்கெட் இதை உடைச்சா பாருங்கள், இதை உடைச்சா அடுத்து இந்த இடத்துல தான் 50% லைன் இருக்குது, அதுவும் டேவோட 50% லைன். இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, அதே 50% லைனில் தான் ஏற்கனவே மார்க்கெட் ஒரு தடவை வந்துட்டு மேலே போயிருக்கு. அப்போ திரும்ப 2வது தடவை வரும்போது மேலே போகும், ஆனால் ஏற்கனவே வந்துட்டு மேலே போன தூரத்துக்கு போகாது. இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், மேலேருந்து ஒரு பந்தத்தை கீழே தூக்கி போடுறீங்க, கீழே தரையில் பட்டு மறுபடியும் பால் ஜம்ப் ஆகும் இல்லையா? அது அது எவ்வளோ ஒரு தூரத்துக்கு ஜம்ப் ஆகும். 2வது தடவை தரையில் படுது பாருங்க, அது ஜம்ப் ஆகுறது முத தடவை ஜம்ப் ஆன உயரத்தை விட ஒரு 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 மைக்ரோ இன்ச்சாவது கம்மியாக தான் இருக்கும். இது 3வது இன்னும் கம்மியாக இருக்கும், 4வது இன்னும் கம்மியாக இருக்கும், 5வது இன்னும் கம்மியாக இருக்கும், 6வது, இப்படி 7வது, 8வது, 10வதுல அந்த பால் தரையோட ஃப்ளாட் ஆகி பாலோட மூவ்மெண்ட்டே நின்றும். இதுதான் மார்க்கெட் சுருங்குறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், சுருங்குனா அப்படியே இருக்குமா, மறுபடியும் பாலை தூக்கி உயரமா வீசுறோமா இல்லையா, கேம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, மறுபடியும் மார்க்கெட் ஏதாவது பக்கம் மேலேயோ கீழேயோ பிச்சுட்டு போகும். இப்படி தான் மார்க்கெட். அப்போ மார்க்கெட்டை ரீட் பண்ணுறதுங்க இப்படி தான். எந்த ஜோனில் இருக்குன்றதை பார்க்கணும், அந்த ஜோனுக்கு எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இது வந்து அந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அடுத்த ஜோன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அந்த ஜோனில் பெரிய பணக்காரன் வந்துட்டான்னு பார்க்கணும். புரியுதா? பணக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இது எல்லாமே ஜோனுக்கு வரணும், பணக்காரன் வரணும். பணக்காரன் வந்தோடனே 3வது அந்த இடத்துக்கு என்ன ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்போ இப்போ தெரியுதா, நான் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்போ மேலே இது ரெண்டும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது, இது சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்றது ஊருக்கே தெரியும், ஆனால் இந்த இடத்துல பார்க்கக்கூடாது. இந்த இடத்துக்கு மார்க்கெட்டை வர வச்சு இந்த இடத்துல மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கே வாங்குறதுக்கு இங்கே வாங்கினா கட்டாயம் அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் தானே இங்கே வாங்கணும்னு போகும். இப்போ இங்கே ரீட்டைலர் வாங்கியிருப்பான், இங்கே ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் வந்துன்னு வாங்குவான். கையை சுட்டதுக்கப்புறம் 2 தடவை வாங்கி கையை சுட்டோன்னே இங்கே வருவான். அப்போ வேகமாக இந்த இடத்துக்கு வந்தோடனே பெரிய பணக்காரன் வேகமாக வரும்போது என்ன ஆகும், நிறைய குவான்டிட்டி ரீட்டைலில் செல் பண்ணுவாங்க. அடிமாட்டு விலைக்கு அதிக குவான்டிட்டியை வாங்கி மார்க்கெட்டை மேலே சல்லுன்னு கொண்டு போவான். இதுதான் மார்க்கெட்டில். இன்னும் 5000 வருஷம் இல்லை, 50,000 வருஷம் இல்லை, 5 லட்சம் வருஷம் ஆனாலும் மார்க்கெட் கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் பணம் இருக்கும், பணம் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இதே சைக்கிளில் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த சைக்கிள் மாறவே மாறாது. ஆனால் இந்த ரகசியம் 99% பேருக்கு தெரியாது. 1% பேருக்கு தெரிஞ்சதுனால தான் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், நீங்கள் வாங்க டெமோவில் உங்களுக்கு ப்ராஃபிட் உருவாக்க வைக்கலைன்னா நான் இந்த ஃபீல்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் தான். நான் என்ன பண்ணாலும் என்னோடய ட்ரேட் அத்தனையும் ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு காரணமும் அதுதான். 52 நாளில் 47% ப்ராஃபிட் எடுத்ததுக்கு காரணமும் அதுதான். அதனால தான் சொன்னேன், நீங்கள் டெமோவுக்கு வாங்க. 100 ட்ரேடு, நான் ஒரு 25 ட்ரேடு வரைக்கும் தான் நான் கைட் பண்ணுவேன் நம்மளோட ட்ரைனிங்கில். 75 ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட்டோட புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்கன்னு நான் சொல்கிறது காரணம் தான். அப்போ டெமோலே பண்ணுவீங்கன்னா லைவில் கிளாரிட்டியாக பண்ணுவீங்க. அதனால தான் உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சால் போதும்,
உங்களை நான் ட்ரேடராக உருவாக்கி காட்டுறேன்னு சொன்னது காரணம் தான். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கல வந்த ஸ்டூடெண்ட் அவன் இன்னைக்கு ஃபுல் டைம் ட்ரேடர். இன்னைக்கு அவன் 12th தான் படிக்கிறான். யோசிச்சு பாருங்க. ஆனால் எத்தனையோ பேரை சொல்லியிருக்கேன். நான் திரும்ப திரும்ப அவங்களெல்லாம் சொல்லி அவங்கள சங்கடப்படுத்த விரும்பலை. ஏன்னா அவங்களும் இந்த வீடியோலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் சொல்ற நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கேட்குற அவங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்மளே ஒரு உதாரணமா சொல்றேன். அதாவது எதுக்கு நான் சொல்ற கண்ணோட்டம் என்னன்னா, அவங்களே வரும்போது நீங்களா கண்டிப்பா வந்துடலாம். அப்ப அவங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணுன்ற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் சொல்றேன். அது வேற விஷயம். அவங்க என்னை பத்தி தப்பாவும் எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு உதாரணத்தை திரும்ப திரும்ப உதாரணம் சொல்லியே உங்களை நான் என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த உற்சாகம் உங்கள்ட்ட இருந்து டிஃபால்ட்டா வரணும். புரியுதுங்களா? ஸோ அதனால இப்படி இந்த மாதிரி தான் இதோட பவுண்டரி. அப்போ நேத்தோட வீடியோவை பாருங்க, இன்னையோட இந்த வீடியோவும் பாருங்க. இந்த பவுண்டரி வந்து எப்படி இருக்குன்றத கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா நாளுமே முதல்ல மார்க்கெட்டோட பவுண்டரியை செட் பண்ணுங்க. சும்மா ஒரு நிமிஷத்தில் எடுக்கவா, 5 நிமிஷத்தில் எடுக்க. மார்க்கெட் வந்து ப்ரைஸ் தான். இது எந்த இதுவுமே இல்லை. இப்போ பாருங்க 5 மினிட்ல இருக்கேன். 5 மினிட்ல அடுத்த ப்ரைஸ் எங்கே காட்டுது? இது இங்கே இருக்குது. அப்போ இது டேயோட ஷார்ட் டேர்ம். அப்போ யோசிச்சு பாருங்க, டேயோட ஷார்ட் டேர்ம். அப்போ டேயோட ஷார்ட் டேர்ம்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மோட ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் தாண்டி, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்மோட மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் தாண்டி, அதுக்கப்புறம் டேயோட ஷார்ட் டேர்மில் வந்து அப்போ நிற்கிது. அப்போ மார்க்கெட் எந்த இடத்துல நிற்குதுன்ற ஒரு ஐடியா பண்ண முடியுதா? அப்போ இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய வால்யூம் ரைஸ் ஆகிருக்கணும், அக்குமுலேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இழுத்து வேகமாக கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், வேகமாக வரும். எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்டை உடைக்குது அப்படின்னா, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை உடைக்குது அப்படின்னா, பயங்காட்டுற அளவுக்கு வேகமாக வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், அங்கே தான் கண்ட்ரோல் ஆஃப் கிரீடே மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே தான் கண்ட்ரோல் ஆஃப் கிரீடே ஸ்டார்ட் ஆகும். அதான் சொல்ல, உங்களுக்கே ஒரு இடம் இந்த இடம் தான் சப்போர்ட்டுன்னு தெரியுதுன்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வேகமாக வரும். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கவனிங்க, இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்களா, இதை உடைச்ச உடனே இது இங்கேருந்து இந்த வரைக்கும் வந்த கேண்டிலோட சைஸை பாருங்கள், இந்த ஒத்த கேண்டிலோட சைஸை பாருங்கள் எப்படி வந்திருக்கான்னு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னா தெரியுதா உங்களுக்கு? அப்படியே அழகா தூக்கி அடிப்பான். விற்காதவனை கூட விற்க வச்சிருவான், மிரட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அங்கேருந்து பாருங்க அடுத்த ஜோனு வந்திருக்கானா, அப்படியே ரத்த கலரியே ஆறுவான். அதான் சொல்ல, மலையிலேருந்து விழுந்த மாதிரி வருவான். இதுக்கு முன்னாடி எப்படி வந்தான்? எஸ்கலேட்டரில் வந்த மாதிரி வந்தான். இது வெறும் 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துலேயே இவ்வளோ ஆட்டம் காட்டுறான்னா பாருங்க. மறுபடியும் பாருங்க, ஃப்ளாட்டு மார்க்கெட் சுருங்குதா? இதுக்குள்ளே, அதாவது ஓ பேட்டர்ன், இதுக்குள்ளே பேட்டர்ன் போடுவான். மறுபடியும் உடைக்கும் போது பாருங்க, கேண்டில் சைஸ் தெரியுதா? அப்படியே ஃபுல் கேண்டிலாக வருவான். அங்கேருந்து மிரட்டி விட்டுருக்கானா, அடுத்த பவுண்டரிக்கு வருவான், மறுபடியும் சுருங்குவான். சுருங்குறதெல்லாம் அவன் அள்ளி சேர்க்கறான்னு அர்த்தம். கீழே மார்க்கெட் சுருங்குதுன்னா ரீட்டைலர் வாங்கி 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 குமிக்கிறான்னு அர்த்தம். இதே மாதிரி மார்க்கெட் மேலே பிளாஸ்ட் ஆகிட்டு மேலே போய் சுருங்குதுன்னா ஒன்றும் தெரியாத அப்பாவி தலையில் இவன் குறைச்ச விலைக்கு வாங்கினதை ஃபுல்லாக அவன் தலையில் கட்டுறான்னு அர்த்தம். மேலே இப்படி மார்க்கெட் இப்படி மேலே பிளாஸ்டாக, முதல்ல மார்க்கெட் வந்து இப்படி கவனிங்க, இப்படி எஸ்கலேட்டரில் போகிற மாதிரி போகும், மாடிப்படி மாதிரி போய் அப்படியே தூக்குவான். தூக்கிட்டு மார்க்கெட் இப்படி ஃப்ளாட் பண்ணுவான். இந்த இடத்துல அப்பாவி ஃபுல்லாக சிக்குவான். ஏன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல இந்த ஏரியாவில் என்ன கேண்டில் போட்டிருக்கோ இது மாதிரி 3 மடங்கு கேண்டில் போடுவான். மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. அவனை நம்ப வைப்பான், நம்ம பண்ணுறதெல்லாம் நடக்குது, நான் வாங்கின உடனே மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு நம்ப வச்சு அவளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முதல்ல என்ன சொல்ற, வீட்டில் இருக்க மாட்டை விற்று தான் வாங்கியிருப்பான். அது ப்ராஃபிட்டில் போனவனே என்ன பண்ணுவான், வீட்டை விற்றுருவான். அதுவும் ப்ராஃபிட்டில் போனால் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட விற்றுருவான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்ககிட்ட இருக்கிற நகை நட்டை அம்புட்டையும் விற்றுருவான். அவன் விற்று முடிச்சு அவன் எல்லாம் ரீட்டைலர் ஃபுல்லாக இவன் கையிலேருந்து மாறிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவன் மார்க்கெட்லேருந்து நைஸாக உருவிடுவான். மார்க்கெட்டு ரீட்டைலரோட வெயிட்டேஜ் தாங்காமல் மார்க்கெட் கீழே வரும். ஏன் ரீட்டைலரோட வெயிட்டேஜ் தாங்காது அப்படின்னா, இவன் எத்தனை வருஷம் வேணாலும் அதை வச்சிருப்பான். ஏன்னா இவன்கிட்ட பணம் இருக்குது. புரியுதா? இன்னும் கீழே இறங்குனா அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏற்கனவே சொன்னால, ரா மெட்டீரியலே கம்மி விலை கிடைக்குது, அவன்கிட்ட பணமும் கோடிக்கணக்கில் கிடக்கு. கோடிக்கணக்கில் நம்மகிட்ட அப்படி தான். 1 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் 10,000க்கு 20,000க்கு தான் வாங்குவேன்னு சொல்கிறோம். இன்னும் 80,000 ரூபா கிடக்கு. எனக்கு கீழே போனால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது மார்க்கெட் கீழே பார்த்தீங்கன்னா சூப்பர், அடிச்சு தூள் கிளப்பிடலாம், இந்த ட்ரேடு முடிஞ்சால் எனக்கு 500 ரூபா தான் கிடச்சிருக்கும், இந்த ஒரே ட்ரேடில் நான் 5000 ரூபா எடுப்பேன்னு நீங்கள் என்னைக்காவது உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் இருந்திருக்கா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது உங்களுக்கு என்ன சொல்கிறது, தடை. கீழே போகுதுன்னா ஐயோ கீழே போகுது நீங்கள் பயப்படுவீங்க. பணக்காரன் நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம். நீங்கள் வேணா பாருங்கள், நம்ம கிளாஸ் முடிச்சவங்கள நீங்களே நீ இந்த வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் காட்ஸோட கிரேஸ் இருந்து நீங்கள் இந்த கிளாஸுக்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, கீழே போகும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. மார்க்கெட் லீவ்லாம் வருதுன்னா ஏன்டா மார்க்கெட் லீவ் வருதுன்னு வருத்தப்படுவீங்க. அதனால தான் நம்ம லீவே இல்லாத பிட்காயின் மார்க்கெட்டில் வச்சுருக்கோம். 365 நாள் மார்க்கெட் இருக்குது.
கோல்டு வாரத்தில் 5 நாள் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் வாரத்தில் 5 நாள் இருக்குது. கோல்டு முழு நேர மார்க்கெட் இருக்குது. ஃப்ளோட்டிங் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா நம்மளால் லாபம் எடுக்க முடியும். நமக்கு நஷ்டங்கிறதே இல்லை. நமக்கு மார்க்கெட் இறங்குறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரேட் எடுத்து இறங்குச்சுன்னா ஐயோ இறங்குது ஐயோ இறங்குது. ஏன் காரணம் என்ன? நீங்கள் ஓவர் வேலையிலே நான் சொன்னேன்ல, ஓவர் வேலையில் வாங்குறது, ஓவர் ட்ரேடு பண்ணுறது, 10 ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற கடனையும் வாங்கிப்போம். நாங்கள் என்ன பண்ணுறோம், 1 லட்சம் வச்சுக்கிட்டு எங்களோட காசை 80,000 ரூபாய் சும்மா வச்சுக்கிட்டு 20,000க்கு தான் பண்ணுறோம். ஆனால் அந்த 1 லட்சம் வச்சு மார்ஜின் ட்ரெயின் பண்ணுறவன் என்ன எடுக்கிறானோ அது மாதிரி 5 மடங்கு 7 மடங்கு லாபம் எடுத்துறோன்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளவு டைட் பண்ணி பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கையில் 1 லட்சம் தான் இருக்கும், அவன் 9 லட்சம் மார்ஜினில் கடன் தர்றேம்மா, அதையும் போட்டு உள்ளே போடுவீங்க. அப்போ அப்படி போட்டால் மார்க்கெட் இறங்குனா உங்களுக்கு என்ன, தீபாராதனையை காட்டுவாங்க, வயிற்றுல புளியை தான் கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டை 1000 ரூபா விற்கிது, 500 ரூபாய்க்கு வந்தால் நீங்கள் அதை சந்தோஷப்படணும். ஒரு உங்களோட ரா மெட்டீரியல் விலை குறையுதுன்னா, ஆனால் மார்க்கெட்டில் மட்டும் ஏன் ஒரு பொருள் இறங்கும், தங்க விலை இறங்கும்போது சந்தோஷப்படுறீங்களா? ஐயோ தங்கம்லாம் விலை இறங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அப்போ ரா மெட்டீரியல் குறைவாக கிடைக்கும்போது நீங்கள் வருத்தம் தான் படணும், சாரி சந்தோஷம் தான் படணும். ஆனால் நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்டையே ராங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த அடிப்படை கூட புரியலையா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் சந்தோஷப்படுறோம். காரணம் என்ன, எங்கள் கையில் என்ன 80,000 ரூபாய்க்கு இருக்குது, இந்த ட்ரேடு முடிஞ்சால் 500 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் நான் இன்னும் லோயஸ்ட் பவுண்டரியில் மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது, அதான் நான் இதையும் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ட்ரேட் இருக்குது, ஒரு ட்ரேட் இருக்குன்னா முதல் வி பேட்டர்னில் இதே இவ்வளோ தூரம் போச்சுன்னா மார்க்கெட் இந்த வி பேட்டர்ன் உடச்சி புதுசாக வி பேட்டர்ன் வச்சு போகும்போது இந்த கையெல்லோ எவ்வளோ இருக்கோ அது மாதிரி 2 மடங்கு போகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ட்ரேடு எனக்கு சரியாக போகலைனாம நான் இங்கே எடுத்தேன்னா அடுத்த பவுண்டரியில் அண்டர் வேல்யூவில் எடுக்கணும், பெரிய பணக்காரன் வந்தவனே எடுக்கணும். அங்கே எடுத்தேன்னா இங்கே எனக்கு 1000 ரூபா கிடைக்குதுன்னா இங்கே எனக்கு 3000 ரூபா கிடைக்கும்னா, இங்கே இருக்கிற ஸ்டாக்கோட விலை நான் வாங்கி விற்று முடிச்சோடனே இல்லை வாங்கும்போது எனக்கு விலை குறைஞ்சா நான் சந்தோஷப்படுவேனா வருத்தப்படுவேனா? எனக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு இது அப்டக்கிள், தடை. அதனால தான் சொன்னேன், பணக்காரன் நீங்கள் எதெல்லாம் தடைன்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் என்ன இதெல்லாம் இருந்தால் மார்க்கெட்டில் ரொம்ப பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறான், அவன் அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கிறான். அதனால தான் பணக்காரன் ஆகிறான். நீங்கள் ஏன் ஏழை ஆகுறீங்க? ஒரு விஷயத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் பார்க்குறீங்க, அந்த தடையை எப்படி உங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு பணம் தெரில. அதனால உங்களுக்கு நான் தப்பாக சொல்கிறேன்னு தயவு செய்து வருத்தப்படாதீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படின்னு கிடையாது, நீங்கன்னா கூட எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, தப்பும் கிடையாது. நான் முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களுக்கு முதல்ல முழுசாக தெரியணும். ஒருத்தன் குடிக்கிறேன் வந்து நான் ரொம்ப குடிக்கிறேங்க, இதனால என் பொண்டாட்டி பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்படுது, இதுலேருந்து நான் வெளியில் வர்றேன்னு நினச்சா தான் அவன் வெளியிலே வருவான். இதாக குடிக்காரன் என்ன சொன்னான், ஐயோ நான்லாம் என்ன மாப்பிள்ள குடிக்கிறேன், அவனை பார்த்தியா, அவனை மாதிரியா குடிச்சிட்டா நான் சாக்கடையில் விழுந்து கிடக்கேன் அப்படிம்பா. அப்படின்னா அவனுக்கு என்ன அர்த்தம், இந்த குடியோட சீரியஸ்னஸே அவனுக்கு தெரில, இந்த குடியை விடணுங்கிற ஐடியாவே இல்லைன்னு அவனுக்கு அர்த்தம். இன்னைக்கு சாக்கடையில் விழுக மாட்டான், கண்டிப்பாக இன்னும் 2-3 வருஷத்துல அவனு சாக்கடை கேஸ் தான். அதனால நான் இப்படி தான் அப்படின்றதுல நீங்கள் எந்த இடத்துல வெக்கப்படாதீங்க. நான் இப்படிலாம் இருந்தேங்க அப்படிங்கிறதுல வெக்கப்பமே படாதீங்க. ஏன்னா அதான் உண்மை. நாடகத்துக்கு ராஜா வேஷம் போட முடியாது, நிஜத்திலே ராஜாவாக இருந்தால் தான் ராஜா மாதிரி நடக்கும். ஆனால் ராஜா மாதிரி நினைங்க, அதையே ராஜாவை ஆகுறதுக்கான ஆக்டிவிட்டி பண்ணுங்க. புரியுதா? அப்போ நீங்கள் யாருன்றது தெரியறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது அது அதே சமயத்தில் இது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு இப்படி இல்லைங்கிறதுல தீர்மானமாக இருங்க. இன்னைக்கு நான் சொன்னேன்ல, இன்னைக்கு நான் இப்படி தான் இருக்கேன், இன்னைக்கு நான் ஏடிஎம்ல வாங்குறேன், இன்னைக்கு என்கிட்ட கார் இல்லடா, என்னைக்கு இருந்தாலும் இந்த காரை வாங்கிட்டு தாண்டா அந்த ஊருக்கு வருவேன் அப்படின்னு நினைங்க. இன்னைக்கு இல்லைன்றத அந்த தோல்வியை ஏற்றுக்கங்க, சப்பக்கட்டு கட்டாதீங்க. நான் என்னத்தை தப்பு பண்ணேன், நான் அப்படிலாம் எனக்கு தப்புன்னு சொன்னால் சாரிங்க மன்னிச்சுக்கோங்க, நான் பண்ண தப்பு தான் முதல்ல பொறுப்பேற்றுக்கங்க. பொறுப்பேற்றுறான் தான் திருந்துவான். புரியுதா? என் குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு, என்னோட எதிர்காலத்துக்கு நான் தான் பொறுப்பு, அடுத்த மேலே பழிய போடாதீங்க. கடவுள் என்னை ஏன்டா இப்படி சோதிக்கிறான்னு சொல்லாதீங்க. புரியுதா? இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இல்லை கடவுள் என்ன இன்னைக்கு இது வச்சு இன்னைக்கு என்ன இப்படி இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாருன்னா என்ன இதுல இருந்து ஏதோ கத்துக்கிறதுக்காக எனக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. இதுல என்ன நான் கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு இதுல இருந்து நான் எங்க போக முடியுமோ நான் போறதுக்கு உண்டான வழியை நான் பண்ணணும் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கங்க. தன்னை போல அதுக்கான வழியும் தெரியும். மனுஷனோட புத்தி என்ன தெரியுமா, எப்பவுமே அவன் பொறுப்பேற்றுக்க முடியும். என்னடா காலில் காயம் கேட்டால் கல் ஏற்றிருச்சும்பான், கல்லா வந்து உங்களை ஏற்றுச்சு? கல்லில் ஏற்றிக்கிட்டேன் அப்படின்றதானே கரெக்டு. கல் ஏற்றுச்சான், நீ தானே போய் ஏற்றிக்கிட்ட, நீ நடந்து போயில குடு 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 குடுன்னு கல் ஓடியாந்து உன்னை ஏற்றுச்சா? கல் ஏற்றுச்சும்பான். அது பஸ்ஸு லேட்டும்மா, நீ ஏன் லேட்டாக நீ 1/2 மணி நேரம் முன்னாடி போனால் அந்த பஸ் லேட்டுங்கிறத சமாளிச்சிருக்கனாலே. இந்த மாதிரி பொறுப்பேற்றுக்கங்க. இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா, இந்த நிலமையில இருக்கேன்னா கடந்த 5 வருஷம் நான் பண்ண செயல் தான் காரணம்னு பொறுப்பேற்றுக்கங்க. அப்போ அடுத்த என்னோட 5 வருஷம் இப்படி இருக்கக்கூடாதுன்னா இன்னையிலேருந்து என்னோட ஆக்டிவிட்டியை நான் மாற்றணும்.
அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா இன்னைக்கு நான் பண்றதை பண்ணிட்டு இருக்க கூடாது. இதை விட அதிகப்படியான வேலைகளை பண்ணணும். அது சம்மந்தமா திங்க் பண்ணணும். அதுக்கு சம்மந்தமான நபர்களோட பழகணும். அது சம்மந்தமா கத்துக்கணும், நான் கத்துக்கணும். அதுக்கு சம்மந்தமான ஆக்டிவிட்டி போடணும், நான் போடணும். அதுக்கு சம்மந்தமா நான் பண்ணணும். இன்னைக்கு 10 ரீல்ஸ் பார்க்குற ஆளு 20 ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமா தான் இருப்பீங்க. என்ன விதைக்கிறீங்களோ அதானே கிடைக்கும். புரியுதா? இதானே உண்மை. அதே மாதிரி தான். அதனால பொறுப்பு ஏத்துக்குங்க. தப்பு கிடையாது. நம்மளோட நிலைமை நான் இன்னைக்கு இப்படிதான் இருக்கேங்கிறதுல ஏத்துக்கிறதுல வெட்கப்படாதீங்க. ஆனா அதிலே இருந்துராதீங்க. இது இதான் என் தலையெழுத்துன்னு இருக்கிறீங்க. அதுக்கு தான் நீங்க வெட்கப்படணும். புரியுதா? ஸோ அதனால என்னன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு இந்த மாதிரி டாபிக் வந்தாலே நான் ரொம்ப என்ன சொல்றது, எப்படியாவது அதுல இருந்து உங்களை தூக்கி கரை சேர்க்கணுன்ற அந்த ஆர்வத்திலே என்ன அறியாமலே நிறைய பேசிடுவேன். நிறைய பேர் இதை காயப்படுத்தினா நீங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? எப்படியாவது உங்களை ஏதாவது ஒரு வழியில என்ன சொல்றீங்க, சும்மா வந்தீங்க வீடியோ பார்த்தீங்க போனீங்க, அப்போ எப்பவுமே இப்படியே இருக்கீங்கன்றது இருக்கக்கூடாது. ஏதாவது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கணும். கொஞ்சமாவது ஒரு சேஞ்ச் இருக்கணும். நேத்தை விட இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஒரு 1% இன்னைக்கு இருக்கணும். போன வருஷத்தை விட இந்த வருஷமும் நீங்க அதிகப்படியான உயரத்துல இருக்கணும். அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி. இது இப்படி திங்க் பண்ணுங்க. ஸோ இந்த அக்கறையில தான் நான் உங்களுக்கு பேசுறேன். நிறைய பேரை இதை காயப்படுத்துறாருன்னா நீங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் காயப்படுத்தணும்லாம் எந்த சூழ்நிலையும் நான் பேச மாட்டேன். எப்படியாவது நான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும், அதான் விஷயம். இதுலன்னு இல்லை, எதுலையாவது நீங்க வாழ்க்கையில முன்னேறி எந்திரிச்சிருங்க. தோத்து போன ஆளா மட்டும் இருந்துடாதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற 10 பேர்ல நீங்க ஒரு தனியா தெரிகிற அளவுக்கு முன்னேறிடுங்க. முடிஞ்சா அவங்களோட மேல போயிருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்பவும் 2 பூ விற்கிற அம்மாவுக்கு இடையில தான் சண்டை வரும். பார்த்துருக்கீங்களா? என் கஸ்டமரை நீங்க விட்டுட்டா இதுவும் அதுவும் தான் முறைச்சிட்டு இருக்கும். என்னைக்காவது பூ விற்கிற அம்மாவுக்கும் கலெக்டருக்கும் சண்டை வந்து பார்த்துருக்கீங்களா? வராது. அதே மாதிரிதான் உங்க சொந்தக்காரன் அளவுல நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களை நெகட்டிவா பேசுவான், கேவலமா பேசுவான், மட்டம் தட்டுவான். அவனை தாண்டி நீங்க மேல போயிருங்க, அவர் பெரிய ஆளுப்பா அப்படின்னு உங்களை பத்தின கதை கூட பேச மாட்டான். ஆனா நீங்க அவங்களோட ஒரு ஆளா இருக்கிற வரைக்கும் என்னதான் உங்க முன்னாடி சிரிச்சு பேசினாலும் நீங்க 4 அடி நடந்த உடனே உங்களை பத்தி நெகட்டிவா தான் பேசுவான். நீங்களும் அதான் பேசுவீங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அதான் நான் சொல்லல, நீங்க என்ன பேசுறீங்களோ என்ன திங்க் பண்றீங்களோ அதான் நீங்க. அடுத்தவனை பத்தி குறையா பேசுனீங்கன்னா உங்க லைஃப்லயும் குறைதான் வரும், வேற எதுவுமே வராது. அடுத்தவனை பத்தி முடிஞ்சா நிறைய பேசுங்க, இல்லாட்டி பேசுறது நிப்பாட்டிடுங்க. உங்களை பத்தி திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான குறைகளை பாருங்க. அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி பாருங்க. நீங்க உங்க லைஃப் மாறுதா மாறலையான்னு மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருந்த மாதிரி அடுத்த வருஷம் இருக்க மாட்டீங்க. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கணும் கூட கட்டாயம் கிடையாது. உங்க சிந்தனையை மாத்தி பாருங்க. நீங்க பார்த்துட்டு உங்க பாக்குற வேலையை பாருங்க. அடுத்தவனை பத்தி குறை பேசாதீங்க. உங்களோட குறைய பாருங்க. அதை சரி பண்றதுக்கு வழி என்னன்னு பாருங்க. உங்களோட லைஃப் அதை டெவலப் பண்றதுக்கு வழி என்னன்னு பாருங்க. நீங்க பண்ணி பாருங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும். அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய ட்ரீம் நினைச்சாலும் அது உங்கள்கிட்ட வந்து சேரும். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் மார்க்கெட். அப்ப இந்த லோ உடைச்சது அப்படின்னா அவ்வளவு வேகமா வரும், பயங்கரமா பயம் காட்டும். ஸோ அதனால நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய பாருங்க, திரும்ப திரும்ப பாருங்க. நீங்க 10வது தடவை பார்த்தீங்கன்னா கூட அந்த வீடியோல ஏதாவது ஒன்று புதுசா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னேன், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்பப்பா 1.25 மணி நேரம் பேசிட்டோம். பாருங்க, இப்போ இவ்வளவு லென்த் எல்லாம் இருக்கு வீடியோ. உங்களுக்கு வேணும்னா பாருங்க, இல்லாட்டி நீங்க ஒன்றும் கட்டாயம் கிடையாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்டு கூட தூக்கி போட்டு போங்க. இதனால எனக்கு எந்த இதுவும் கிடையாது, எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நான் சக்சஸ் பண்ணிட்டு பேசுறேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்க இதெல்லாம் கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ஏதோ ஒருத்தருக்கு பயன்பட்டா கூட போதும் எனக்கு. புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், ஒரு ஆளு ஸ்பான்சர் பண்ணி என்னை படிக்க வச்சதுனால நான் இன்னைக்கு அதான் சொன்னேன், என்னட்ட நேரடியா என்னை நம்பி இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 5000 குடும்பங்களாவது என்னால பிரயோஜனம் அடைகிற அளவுக்கு கடவுள் வச்சிருக்காரு. அப்ப நீங்களும் கட்டாயம் முதல்ல உங்களுக்கு பிரயோஜனமா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிற 4 பேர், அப்புறம் உங்க 10 பேர், உங்க ஊருக்கு, அப்புறம் உங்க என்ன சொல்றது, நிறைய இந்த மாதிரி ஒரு மரத்துல பழம் காமிச்சா எப்படி பண்றோம், ஒரு 4 பழம் இருந்தா 2 குடும்பத்துல உள்ளவர் தான் சாப்பிடுவாங்க. இதே 500 பழம் காமிச்சா அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க ஊருக்கெல்லாம் கொடுப்பாங்க, சொந்தக்காரனுக்கு கொடுப்பாங்க, அது போக வியாபாரம் பண்ணுவான். இப்படிதான், இந்த மாதிரிதான் உங்களோட இதை நீங்க வளர்த்துட்டே இருக்கணும். எந்த இடத்துலயும் தேங்கிடவே கூடாது. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் உங்களோட வருமானம் அதிகமா இருக்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் அதிகமா இருக்கணும். வருமானம், வசதி, வாய்ப்பு, உங்களோட சிந்தனை, பழக்கம் எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கடையில வர சின்ன சின்ன தவறுகளை நினைச்சு நீங்க ஃபெட்டப் ஆகாதீங்க. தவறு நடக்கிறது இயற்கை. உங்களை விட மோசமான தவறுலாம் நான் பண்ணியிருக்கேன். நான் யோக்கியெல்லாம் கிடையாது, இயற்கை.
நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிடுவோம். அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்னு மூவ் ஆகி போயிட்டே இருங்க. அது மாதிரி நீங்கள் 1000 நல்லது பண்ணியிருப்பீங்க, அதை இந்த சமுதாயம் பேசாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தவறு பண்ணுவீங்க, அதுதான் உங்கள் லேண்ட்மார்க்காகவே பேசும். அதெல்லாம் நீங்கள் காதுலயே வாங்கிக்காதீங்க. நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தான் முக்கியம். நேற்று நடந்ததுக்கு நீங்கள் பொறுப்பு, ஆனால் இன்னைக்கு நடக்க போகிறதுக்கு மறுபடியும் நேற்று நடந்ததுக்கு நேத்தோட உங்களோட பொறுப்பு முடிஞ்சு. இன்னைக்கு அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பு. நேற்று நடந்தால் உங்கள் கண்ட்ரோலே இல்லை, ஏதோ நடந்து போச்சு. இன்னைக்கு நடக்கணும், நாளைக்கு நல்லதாக நடக்கணும், இப்படி மட்டும் நினச்சி நீங்கள் போயிட்டே இருங்க. புரியுதா? 1000 பேர் 1000 சொல்லுவான். ஃபர்ஸ்ட் உங்களை என்ன சொல்கிறான், நெகட்டிவாக பேசுவான். ரெண்டாவது மிரட்டி பார்ப்பான், உருட்டி பார்ப்பான். அதாவது நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, நல்லது சொல்கிற மாதிரியே கெட்ட ஏப்பா இப்படி முழிச்சு முழிச்சு படிக்கிற, உடம்பு கெட்டு போயிருப்பான்ப்பா. ஆனால் அவனுக்கு உள்ள மனசுக்குள்ளே இருக்குன்னு இவெல்லாம் படித்து எந்திரிச்சிட்டானா போச்சே அப்படின்ற மாதிரி தான் அது. உண்மையிலே அக்கறை சொல்கிற யாரு? அதான் சொல்லலை, உண்மையிலே நீ பண்ணுறா அப்படின்னு சொல்கிறவனா நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. புரியுதா? உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே கெட்டது பண்ணுவான், அவனெல்லாம் பக்கத்துலேயே வைக்காதீங்க. உங்களை யார் உற்சாகமாக வச்சுக்கோங்க, உன்னால் முடியும் நீ பண்ணு. அதாவது உங்களை சும்மா குறுக்கு வழியில் தள்ளி விடக்கூடாது. உண்மையிலே நீங்கள் நல்லா வரணும்னு நினைப்பாங்க, வெல் விஷஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நபர்களோட நீங்கள் அதிக டைம்ஸ் போடுங்க, அவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேளுங்க, அவங்களோட அதிகமாக உங்களோட திறமசாலிகளோட பழகுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோட முடியாதா, அவங்க சம்மந்தப்பட்ட புக்கை படிங்க, அவங்களோட பேசுனதை கேளுங்க. ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா அதை கேளுங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலை பாருங்க. இந்த மாதிரி அதை பார்த்து 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 வாங்க. புரியுதுங்களா? இது எல்லாரோட லைஃப் ஸ்டைலையும் மாற்றும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வடிவேலு அவங்க இருக்காங்க, அவங்களோட படத்தில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க பெரிய 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 ஆட்களோட பழகி 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 அவங்களாவே அவங்க மாறிட்டாங்க. அதான் விஷயம். நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்களாவே மாறுவீங்க. ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் சரளமா பேசுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? பெரிய மனுங்களோட பழகி 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 சரளமா ஏன்னா அவங்களோட பழகும் போது அவங்கள மாதிரி தான் நம்ம மாறி ஆகணும். ஒரு ஹிந்திக்காரனோட பழகுனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, ஹிந்தி பேசுறீங்களா இல்லையா? ஏன்? நீங்க அவங்களோட இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட்டை நீங்க அவங்களோட கன்வே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி தான் பெரிய பணக்காரனோட நீங்க பழக 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 நீங்க பணக்காரனா ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி அந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி நான் சொன்னேன் குறைவா சொல்ல முடிஞ்சா அவன்கிட்ட நிறைய இருக்கா பாராட்டுங்க, இல்லையா ஒதுங்கிருங்க. அவனை முன்ன விட்டு பின்ன பேசாதீங்க. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க குறையா சொல்லி 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 இருந்தீங்கன்னா நீங்க ஒரு குறை சொல்ற நபரா தான் மாறும். இயற்கை உங்களை அப்படிதான் மாத்தும். இதனாலதான் நீங்க பாருங்க, எல்லாரும் உருப்படாம போக காரணம் என்ன தெரியுமா? நெகட்டிவா பேசுறது. கடவுள்கிட்ட வேண்டினா கூட எனக்கு ஒரு நோய் நொடியும் வரையக்கூடாது, ஏன் வேண்டாம் போதே நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்ட வேண்டியதானே, ரெண்டும் ஒன்று தானே, அதை சொல்ல மாட்டான். கடவுளே யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதப்பா, அவன் கஷ்டம் மட்டும் தான் உனக்கு சாகிற வரைக்கும் வரும். ஒண்ணுமே நீ சொல்றதே அதானே சொல்ற. நீ சிந்தனையிலே கடவுளே எனக்கு எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது, அப்ப நீ அதைத்தான் சொல்ற. இந்த இந்த வாயை திறந்து இயற்கை கிட்ட நீ அதைத்தான் சொல்ற, நீ அதைத்தான் அறிக்கை பண்ற, உனக்கு அப்ப அதானே கிடைக்கும். பாசிட்டிவா அதுக்கு தான் சொல்றது, பாசிட்டிவா பேசுங்க. கடவுளே நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே, இப்படி சொல்ல வேண்டியதானே. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க பசங்கள்ட்ட ஏன் மேக்ஸ் வராதுன்றீங்க, அவனுக்கு 4 சப்ஜெக்ட் நல்லா வரும்ல, என்னைக்காவது அதை சொல்லுங்க. உனக்கு 4 சப்ஜெக்ட் சூப்பரா வருது தம்பி, நீ சூப்பரா படி. மேக்ஸ் வரலன்னா பரவாயில்ல, மேக்ஸ் ஒரு பார்ட் தான். உனக்கு சயின்ஸ் சூப்பரா வரல, நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம்டா, நல்லா படிடா அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னைக்காவது உங்க பிள்ளைகிட்ட அப்படி சொல்லியிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அந்த வராதா சொல்றது, இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது, இதெல்லாம் எங்க தேர போகுது, இதெல்லாம் எங்க அடுத்தவனோடையே கம்பேர் பண்ணி அவனாவும் அவனை வரவிடாம நீங்க நினைக்க மாடையும் ஆக விடாம கடைசி வரைக்கும் உருப்பிடாமே ஆக்கிடுறது. காரணம் என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் குறையா பாக்குறது. புரியுதா? குறையா பாக்குறது நிவர்த்தி பண்றதுக்கு இப்போ செல்ஃப் அனலைசேஷன்ங்கிறது வேற, ஒருத்தனை குத்தம் கண்டுபிடிக்கிறக்காவே சொல்றது வேற. அப்ப அடுத்தவன் மேல இருக்கிற குத்தத்தையே பாத்தீங்கன்னா நீங்க வளரவே மாட்டீங்க. அடுத்தவன்ட்ட ஓ இவர் ஒரு கார் வாங்கிட்டாரா, பரவாயில்ல, அந்த அளவுக்கு கடவுள் ஒரு ஆசீர்வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு இவர் உழைச்சிருக்காரு, அந்த அளவுக்கு இவர் திறமையை வளர்த்துருக்காரு, நானும் இது மாதிரி ஒண்ணு வாங்கணும். கடவுள் இன்னைக்கு இது வரைக்கும் இவ்வளவு கொடுத்துருக்காரு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு காரை கொடுப்பாருன்னு நீங்க நினைங்க, உங்களுக்கு அந்த கார் கிடைக்கும். ஐயோ இவன்லாம் கார் வாங்கிட்டானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கிற சைக்கிளையும் நீ வித்துட்டு அப்புறம் நீங்க நடந்துதான் போகணும். இதுதான் என்ன சொல்றது, இதுதான் ஒரு என்ன அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. பிரபஞ்சத்துல அட்ராக்ட் பண்ணீங்க என்ன நினைக்கிறது கூட பாசிட்டிவா நினைங்க. ஆனா சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒருத்தங்கிட்ட இருக்கு நெகட்டிவா பார்க்காதீங்க, பிள்ளைய என்கரேஜ் பண்ணுங்க. அவனுக்கும் ஒரு திறமை இருக்கும் கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்கரேஜ், புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன்.
புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ வீடியோ லென்த்தில் இது வரைக்கும் நம்ம 1.25 மணி நேரம் வீடியோ போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். இதை நான் எடிட் எல்லாம் பண்ண மாட்டேன். அதான் சொல்லல எனக்கு அதான் சொல்ல கிரியேட்டராக நான் அழகுபடுத்தலாம் நான் பண்ண மாட்டேன். விஷயமா எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பேன். வேணும்னா நீ பாருங்க, இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கு ஏதாவது இருந்தால் பாருங்கள். இது யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படுச்சுன்னு நீங்கள் பாருங்கள். அந்த அட்மாஸ்பியர் நான் சொல்கிறது இதான். எப்போவுமே சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களை நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கோங்க. யாரும் உங்களை உற்சாகப்படுத்த விட மாட்டாங்க. புரியுதா? நீங்கள் நல்லா பாருங்கள். வாடா மாப்பிள்ள ஒயின் ஷாப்புக்கு போவோன்னு கூப்பிடுங்க, 10 பேர் வருவான். எனக்கு மனசே சரியில்லை, கோயிலுக்கு வாடான்னு கூப்பிடுங்க, நீ போயிட்டு வா அப்படிம்பான். அதாவது என்ன அர்த்தம்? நீங்கள் சந்தோஷப்பட்டால் நிறைய பேர் உங்கள் கூட வருவாங்க சந்தோஷப்படுறதுக்கு. ஆனால் நீங்கள் வருத்தப்பட்டு அழுதிங்கன்னா ஒரு பயம் இருக்க மாட்டான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டுருவானுங்க உங்களை விட்டு. திரும்பி பார்த்தா அந்த வடிவேல் மாதிரி வின்னர் படத்தில் பின்னாடி வருவாங்கல்ல, திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டான் பாருங்க. அந்த கதை தான் வாழ்க்கையில். நீங்கள் சந்தோஷமா இருங்க, நீங்கள் என்ன ஜெயிச்சிருங்க. எங்கேயோ கிடக்கிறவங்களாம் சொல்லுவான், இவன் எங்கள் அண்ணன் மயன் தான், இவன் தம்பி மயன் தான், இவனைத்தான் நான் தான் தூக்கி வளர்த்தேன், இவன் எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான், எல்லா கதையும் சொல்லுவானுங்க. தோத்து போங்க. சொந்தக்காரன் கூட உங்களை பார்த்தா பார்க்காத மாதிரி இருந்தோம். இதானே ரியாலிட்டி. அவங்கள நான் தப்பு சொல்லலை, அவங்களோட தப்பு இல்லை. நீங்கள் யாருன்றதை அவங்க உங்களை காட்டுறாங்க. நீ யாருங்கிறத எப்படி ஒரு கண்ணாடி காட்டுதோ, உன் ஸ்டேட்டஸ் இதான் தம்பி அப்படின்றத அவன் காட்டுறான். அவனுக்கு நன்றி சொல்லுங்க. சரியா? அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னை பார்த்து ஒருத்தன் முட்டாள்னு சொன்னால் கோவப்படாத. ஒன்று நீ உண்மையிலே முட்டாளாக இருந்தால் அறிவாளியாக மாறதுக்கு முயற்சி பண்ணு. நீ உண்மையிலே முட்டாளாக இருந்தால் உண்மைசானே சொல்லியிருக்கான், சந்தோஷம்டா தம்பி, நான் யாருன்றதை எனக்கு காட்டினேன், நான் அறிவாளியாக யாருக்கு ட்ரை பண்ணுறேடான்னு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புங்க. அந்த இடத்துல கோவப்படாதீங்க. முட்டாள் கோவப்படும் போது இன்னும் முட்டாள் ஆகுறான். முட்டாள் அமைதியாக இருக்கும்போது அவன் அறிவாளியாக மாறுறான். புரியுதா? இது ஒரு என்ன சொல்றது, கிரேக்க பழமொழி. ஒருத்தன் உங்களை பார்த்து முட்டாள்னு சொல்கிறானா, இல்லை அறிவு கட்டவனு சொல்கிறானா, ஒரு நிமிஷம் யோசிங்க. ஆமாம், நம்ம பண்ண சேட்டைக்கு அப்படி தானே சொல்லுவான். உண்மையிலே நம்ம அறிவு கட்டம் தான், இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைங்க. கரெக்டாக? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்னு சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லையா, என்னை பார்த்து எப்படா நீங்கள் முட்டாள்னு சொல்லுவ அப்படின்னு சண்டைக்கு போனீங்கன்னா நீங்கள் முட்டாள் தானே. யோசிச்சு பாருங்க. அப்போ அவன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கங்க, அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்க. பொய்யா இருந்தால் நம்மளை பற்றி இவன் பொய் தானே சொல்கிறான், இவன் பாட்டு சொல்லிட்டு போகிறான், நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும், அப்படி போயிடுங்க. புரியுதா? இந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலாம் அவசியம் கிடையாது. அவன் என்ன பார்க்கல, இவன் நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் என்ன ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் முன்னேறணும். கடைசி வரைக்கும் அவங்க அவமானப்படுத்துறதை நிப்பாட்ட மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழி என்ன இருக்குது, நீங்கள் முன்னேறினா தன்னை போல் அவங்க வாயை மூடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்கள பற்றி அடிக்கடி நினைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ஒருத்தனை மன்னிச்சிருங்க, ஆனால் மறந்துடாதீங்க. ஒருத்தன் உங்களை காயப்படுத்துறாங்களா, மன்னிச்சிருங்க, ஆனால் அந்த சம்பவத்தை வாழ்க்கையில் மறக்காதீங்க. ஏன்னா அதை ஞாபகம் வச்சு 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 முன்னேறுங்க. ஆனால் மன்னிச்சிருங்க, அவங்கள்ட்ட போய் அந்த பகையெல்லாம் காட்டாதீங்க. அது மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒருத்தனை பகைக்கணும்னா உங்களை மாதிரி 1000 மடங்கு பலசாலியோட நீங்கள் சண்டை போடுங்க. நீங்கள் அவனை மாதிரி 100 மடங்காவது வருவீங்க. உங்களோட கீழே இருக்கன்ட்டு உங்கள் வீரத்தை காட்டாதீங்க, இன்னும் நீங்கள் மோசமாக தான் போவீங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நான் டெய்லி உட்காந்து நிறைய படிக்கிறேன், நிறைய கேட்குறேன். அதான் சொன்னேன், என்ன நானே உற்சாகமாக வச்சுக்கிறேன், என்ன நானே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிகளை பண்ணுறேன். அடுத்த மாதத்துக்கான பிளான் என்கிட்ட இருக்குது, அடுத்த வருஷத்துக்கான பிளான் இருக்குது, அடுத்த 10 வருஷத்துக்கான பிளான் இருக்குது, அடுத்த 50 வருஷத்துக்கான பிளான் இருக்குது. நம்ம இருக்கோமா இல்லையா, கடவுள் அதுக்கு இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், கடவுளோட வேலையை கடவுள் பார்ப்பாரு. நம்ம விதைச்சா அவர் விளைய வைப்பார். நான் விதைக்காம கையை கட்டிக்கிட்டு வீட்டில் படுத்து கிடந்தேன்னா, அப்போ அதை பிளான் பண்ணுங்க. அதுக்கான சிந்தனையில இருங்க, அதுக்கான உழைப்பை போடுங்க. கடவுள் யாருக்கும் கடங்காரனா இருக்க மாட்டார். புரியுதா? அதனால் இன்னைக்கு வீடியோ ரொம்ப போயிடுச்சு, சாரி. நீங்கள் பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.